சென்னை புக் ஃபேர்ல ஏகப்பட்ட அருமையான விஷயங்கள் நடந்தது. நிறைய கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாம் பல அற்புதமான தலைப்புகள்ல ரொம்ப அருமையான உரையை ஆற்றினாங்க. அதிலிருந்து தமிழ் கடல் திரு நெல்லை கண்ணன் அவர்கள் ஆற்றிய உரை ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா எல்லாரையும் கவர்ற வகையில ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதுல இருந்து சில மணித்துளிகளை இப்ப பார்க்கலாம். நான் வெளியே வரும்போது அதான் ஒரு தொலைக்காட்சிக்கு சொன்னேன், புத்தக கண்காட்சின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு. என்ன தம்பி, கண்காட்சி நான் பார்த்துட்டு படிக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். 2 மாதத்திற்கு முன்னால் நான் இறந்திருப்பேன். திடீர்னு ஒரு பெரிய நோய், அதான் சரியான நேரத்தில் எங்கள் அம்மா காந்திமதி என்னை மருத்துவத்தை கொண்டு சேர்த்துட்டான். சேஷாத்ரி நரம்பியல் நிபுணர். போனோடனே என்ன சொன்னான்னு தெரியுமா, சிரிச்சுக்கிட்டே, காந்திமதி ஒன்றும் கைவிட மாட்டாதான், இப்பவுமே அனுப்பிச்சிட்டான். வலது பக்கம் சிறுமொழியில் ரத்த கட்டி வந்துடுச்சு, ஒரு 2 மாதம் படிக்காமல் இருமேன்னா. அதை விட நீ என்னை கொன்னுருடா, என்னால் படிக்காமல் இருக்க முடியாது, கொன்னுருன்னு. அவன் அடுத்த கேள்வி கேட்டான், 3 லட்சம் புத்தகம் தான் மண்டைக்குள்ளே இருக்கலாம், இன்னும் படிக்கணுங்க. படிக்கலைன்னா எனக்கு உயிர் போயிருண்டா, என்னை விட்டுருன்னு. செய்தித்தாள் கூட படிக்கக்கூடான்ட்டான். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, 4வது நாள் நான் எந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன். அவங்க எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்க, இந்த வயசுக்கு ஒரு 6 மாதம் படுத்திருப்பானுங்க, ஆனால் நீ 4வது நாளே வந்துட்டியே அப்படின்னா. அதுவும் காந்திமதி தான். ஏன்னா நான் ஒரு மேடைக்கு வரும்பொழுது என்ன நினைப்பேன், எனக்கு முன்னால் அந்த நாற்காலில் எங்கள் அம்மா போய் உட்கார்றா, அவள் மடியில் உட்கார்ந்து நான் தமிழ் பேசுகிறேன்னு நம்புறவன். அதான் எனக்கு தமிழ் வருது. இல்லைன்னா என் படிப்புக்கெல்லாம் நான் இந்த உடல்நலக் குறைவில் நாளை மறுநாள் என் மகன் சுகாவோட நான் அமெரிக்கா போகிறேன். முதல்ல 5 நாளைக்கு வாங்க நாங்கள் அந்த பிள்ளைய. இப்போ சொல்கிறானுங்க, வந்துருங்க ஐயா, முடிஞ்சால் பிப்ரவரி மாதம் உங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. ஏன்னா நாங்கள் எல்லா ஊர்லேயும் பேசணுங்கிறாங்க. இன்னமும் இந்த அமெரிக்கானா சின்ன பிள்ளையிலேருந்து வில்லன் நாடுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மா அவங்கெல்லாம் அதை அப்படியே சொன்னனால எனக்கு அமெரிக்காவில் தமிழை இருந்தால் கூட வில்லனா தெரியலாம். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன், சரி வரேன்ப்பா, போயிட்டு வருவோம் அப்படின்னு. எப்பா மறைக்காதீங்கப்பா. இல்லை, அந்த காலத்தில் இதான நடந்திருக்கு. அதான சிவபெருமான் நந்தியவே தள்ளி உட்காரன்ட்டான், நீ மறைச்சிருவேன்னு. அப்பந்தானே பாரதிக்கு தோணுது, நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நானில மீதினில் நான் கண்டதில்லைங்க. நந்தனை பார்ப்பானுங்க எங்க ஐயன் பாரதி. ஏன்னா தில்லைவாழந்தன்னல் அத்தனை பேர் அங்க நின்று சிவபெருமானை பூஜை பண்றான் இல்லையா. ஆனா இவன் வெளியே கிடந்தான், அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தவன். அவனுக்காக அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவனுக்காக சிவபெருமான் என்ன பண்ணார், நந்தியை தள்ளி போட்டார். என் பக்தன் வெளியே நிற்கான், அவன் என்ன பார்க்கணும். நம்ம இப்போ சாமி கும்பிடுறது அப்படி தானே கும்பிடுறோம். பல பேர் போனால் சாமியே பயப்படுதாரு, உள்ளே வந்துடுவானோ அவன். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறார் மணிவாசகர். சும்மா கோயிலுக்கு போயிட முடியாது, கடவுள் கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். அது இந்த பஞ்சலோக சிலைக்கு உலகம் பூரா விற்பனை நிறைய இருக்குன்னொடனே பல பேர் கோயிலுக்கு போகிறான். அங்கே நடராஜர் பயப்படுதார், இந்த பையன் அதுக்கு வரான் அப்படிங்காரு. அவருக்கே தெரியுது, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். நான் எங்க ஐயன், நீ அறிவாளினா உலகம் உன்னை மதிச்சா தாண்டா எனக்கு பெருமை. அவனை மாதிரி தமிழர்கள் மீது காதல் கொண்டவன் எவனும் கிடையாது. பாரதிய மாதிரி வையத் தலைமை கொண்டான், உலகத்தின் தலைமை பொறுப்பிலே தமிழன் இருக்க வேண்டும். நான் இவனை உள்ளூர்லேயே ஒருத்தன் வெட்டியா அவ்வளவு செத்து போயிடுவான் போல தெரியுது. எனக்கு சிதம்பரத்துக்கு போயிருந்தேன் அன்னைக்கு, நாவுக்கரசர் பாடுறார், ஒன்றி இருந்து நேமங்கள் உந்தமக்கு ஒரு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியர்வுக்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என வழங்கும் எம்பெருமான் திருக்குறிப்பேன்னு. அந்த படியில் ஏறும்போது அந்த சிவபெருமான் அங்கே நடனாட்டிருக்கார்ல பொன்னம்பலத்தில், போன ஒரு கையை அப்படி வச்சிருக்காருல, நாவுக்கரசுக்கு தொண்ணிருக்கு சொல்றாரு. நாவுக்கரசர் எப்படா வந்தேன்னு கேட்கிறாரு அவர். தமிழர்கள் வள்ளுவரை கூட தொலைத்து விடலாம், அவ்வை கிழவியை தொலைத்து விடலாகாதுங்க. அவன் தானே அரஞ்செய்ய விரும்புனா. இவன் அறம்னா சோறு போடுறதுன்னு எவனும் அந்த முட்டாப்பர்களுக்கு சொல்லி வச்சிருக்கான். அறம்னா நேர்மை, நாணயம், ஒழுக்கம், உண்மை, அது எல்லாம் சேர்ந்தது அறம். அப்படின்னு தான் எங்க துன்பம் வரும். இப்போ எங்கள் ஓட்டுநர்கள் என்கிட்ட ஓட்டுநர் 10 மணிக்கு வர்றவன்ட்டெல்லாம் முதல்ல ஒன்று சொல்லிடுவேன், சட்டத்துக்கு புறம்பா எங்கேயும் கார் ஓட்டினா நான் ஒன்றை விட்டுட்டு காரையும் விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன்றேன். என்ன காவல்துறை அதிகாரிகள் மதிக்கிறாங்க. ஏதாவது என் காரை பார்த்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா காரெல்லாம் தப்பா வராதுங்க, அதை நம்ம காப்பாற்றணும்ல. ஒருத்தனும் கவலைப்பட மாட்டேங்கானே. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார்,
உயிர் நீப்பர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நான் வள்ளுவர் போய் சொன்னேன், பல பேர் சாக மாட்டேங்கான என்ன. அவர் சொன்னாரு, கடைசியில் 2 வார்த்தை எழுதிங்க, அதை பார்த்தால என்ன மானம் வரின்னார். மானம் வந்தா தானே சாவான், அவன் தான் மானமே இல்லாம இருக்கானா, அவன் எப்படி சாவான்? நீங்க எல்லாரும் நம்ம பிள்ளைகிட்ட எல்லாம் வள்ளுவரை சாமியான்னு சொல்லி மிரட்டிட்டாங்க. அவரு பயங்கர நகைச்சுவையாளர், அவர் பயங்கரமா கிண்டல் அடிச்சுவார். அவரை மாதிரி ஒரு ஆளை எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க, சென்னையில வந்து இருந்தா நிறைய ஊடகத்துக்கெல்லாம் வரலாமே. நான் எங்க ஊர்ல இருக்கதே அறிவா இருக்கிறதுக்கு தான். அதுதான் ஊரியா. படுத்துட்டே நான் செத்து போயிட்டேன்னு ஊர் புறான்னு சொல்லிட்டான் போல. ஏல அண்ணாச்சி க்ளோஸ், துன்பம் விட்டுது. தேதியில போமா என்னெல்லாம் சத்தம் போடுதான். நேர்மையாரிங்க, நாணயமாரிங்க. காமராஜ் நாட்டாண்ட வளர்ந்து இவனும் கெட்டு போயிட்டாங்க, அவரையும் சேர்த்து. அவற்றை வளர்ந்து நான் கெட்டு பண்ணான். 1 கோடி ரூபா வசூல் பண்ணி, தம்பிக்கு தெரியும், கோசல்லாம் கொடுத்தாரு மணிமுத்தாரான கிட்ட 80 லட்ச ரூபாய் அணை முடிஞ்சிட்டு. அதான் காமராஜ் படிக்காத மனுஷன். இந்த பயலோட புறம் கூட்டு விட இன்ஜினியர் புறம் நிற்கான். ஏல ஐயா 20 லட்ச ரூபா மிச்சம் இருக்கும், இன்னும் 2 அணை கட்ட வேண்டியிருக்கலாம், கட்டியிருக்கலாம். அதுல இப்ப எங்க பட்டிமன்றத்தில் அன்னைக்கு ஒரு பேராசிரியர் சொன்னான், ஒரு மந்திரியோட ஒரு வீடு கூட்டு போனாராம், மாடியில் என்னாராம் பெரிய வீட்டில். அந்தாருக்கு பார்த்து ஒரு பாலத்தை காமிச்சிருக்காரு, பாதி தான் இருக்கு பாலம். இந்த பேராசிரியர் ஐயா பாதி பாலம் தான் இருக்கு, மீதி பாலம் தானே இந்த வீடுன்னு அவன் மந்திரி. மீதி பாலம். அறம் என்பது ஒன்றுமில்லை, மனத்துக்கண் மாசிலனாதல் ஒருவருக்கு அனைத்து அறன்கிறான் எங்க அப்ப வள்ளுவன். மனசை சுத்தமா வச்சிருந்தியா எல்லா அறமும் உனக்கு சொந்தம். மனசு சுத்தமா இருந்தா தப்பு பண்ண முடியாது இல்லையா? தப்பு 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 தப்பு. இன்னொன்னு கேட்கிறேன் ஐயா, மரணம் உறுதின்னு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா? அது நம்ம யோகத்தை பொறுத்தது. அதுல கூட இந்த கிராமத்து பொம்பளை சாதாரணமா சொல்வா, ஏமன் பழி சுமக்க மாட்டான் மகளா ஐயா சம்மன். யமன் பழி சுமக்க மாட்டானா. யாராவது செத்து போனா என்ன சொல்லணும், அது மூளை காய்ச்சல் வந்து செத்து போயிட்டாருமானா. யமன் கொண்டு போனான்னு சொல்ல மாட்டானா, கடவுள் எடுத்துக்கிட்டான்னு சொல்ல மாட்டானோ. என்னது லாரி மோதிலான்னாச்சு, அவ துண்டு துண்டா செதறிட்டாளாம்மா. இல்லைன்னு என்ன பண்ணுவான், அவளுக்கு யமன் அவ வீட்டுக்காரி தாங்க உருவே. அவ வந்ததுலேருந்து அவளை கொண்டுட்டா, அப்படி ஒரு பாயிண்ட் சொல்லலாம். எவனாவது மரணம் என்பது இறைவன் நமக்கு தருவதுன்னு எவனுக்கா அறிவு இருக்கா? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டார் கழவொழிந்தாரேங்க திருமூலர். கண்காணிக்க யாருமே இல்லைன்னு தான் அந்த பயில பூரா தப்பு பண்றான். எல்லா இடத்துல இருந்து கடவுள் கண்காணிச்சுட்டு இருக்கான். அவன் கண்காணிக்கிறதால தீர்ப்பு நேரத்தில் அவன் கரெக்டா தீர்ப்பு சொல்லிடுவான். ஏன்னா ஐ விட்னஸ் அமல்ல. இப்ப ஐ விட்னஸ்க்கு ரூபா கொடுத்துருதானுல. ஏன் மாப்பிள அவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து 2 கண்ணையும் மூடத்தான், பார்த்ததை மறக்கணும்ல அப்படிங்க. அதான் ஒரு பத்திரிகையில சொன்னேன், புத்தகம் எழுதுறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா எழுதணும். 25,000 ரூபா அந்த ஒரு புத்தகம் போட்டிருந்தான் மீனாட்சி. போட்டது பத்தி வருத்தம் இல்லை, என்னை தேடி வந்து என்கிட்ட கொடுத்து படிச்சுன்னு வேற சொல்லலாம். எங்க வாட்ச்மேன் புத்தகத்தோட ஒருத்தன் வந்தானாலே உள்ள விட மாட்டார், வெளியே போயிரு ஐயா என்ன வேலையை விட்டு நீக்கிறார் போயிரும் பாரு. அவருக்கு விவரமா தெரியும், கணவரி எவனையும் உள்ள விட்டுறாத. அதுல சில பயிலும் நம்ம கவிதையே கவிதை புத்தகம் எழுதி கொண்டு எனக்கு தரான். எல்லாம் இதுல ஏன் கவிதைகள் இல்லை, நான் உங்களுக்கு மகன் தானேங்க, சொத்துரிமை கொண்டாடுறான். என்னது அதனாலதான் அவர் அதை எடுத்து எழுதினாராம், சொத்துல உரிமை சொந்தமா எழுதுங்கடா. எனக்கு என்ன பயம்னா, தமிழ்நாட்டின் தலைவர்கள் தங்களை வள்ளுவர் என்று சொல்லிக் கொண்டதனால் வந்த வினை. வள்ளுவனுக்கு இணையா ஒருத்தன் உண்டா? ஒரு மனிதனுக்கு வள்ளுவன் பேர சொல்லலாமா? இல்ல 1330 அருங்குறளும் இருக்கிறவரை அவன் உயிரோட இருப்பான்டா. என் நோயிலிருந்து நான் விடுபட்ட உடனே என் நண்பர்கள்லாம் கேட்கிறான், எப்படி இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கு இருக்கணும்னு. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அத்தது போற்றி உணின்காங்க அப்ப வள்ளுவன். நீ மருத்துவரிடே போக வேண்டாண்டாங்க வள்ளுவர். எப்படி சாமின்னு கேட்டா, என்ன சாப்பிட்டேன்னு தெரிஞ்சு சாப்பிடு, சாப்பிட்டது செரிமான ஆயிடுதும் தெரிஞ்சு சாப்பிடுங்கிறார். அந்த கிளவியை பார்த்து எங்க பாரதியார் என்ன சொல்லலாம், இவர் 1.25 காலையில சொல்லலாம். அது அவ என்ன சொல்றா, பசித்து புசி முடிஞ்சு போச்சு. ஆனா மெட்ராஸ் ஹோட்டல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு ஐயா. ஒரு இட்லி 14 ரூபாங்கானே. அந்த இட்லியை கொண்டு எரிஞ்சு அந்த முதலாளியை கொண்டான்னா நான் நினைக்கிறேன். நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டேன் சம்பவம், 3 பேரும் ஆளுக்கு 4 இட்லியாடா சாப்பிட்டோம், 270 ரூபா பில்லை கொடுத்தான். நான் சொன்னேன் இறைவன் தான் இவனை பார்க்கணும். 12 இட்லி 270 நீ இவன் வேற அதை பில்லை கொடுத்துருந்தான். எனக்கு கோவம், ஏன் பில்லை கொடுத்தேன்னு. அதோட இன்னொரு கொடுமை பாருங்க, உடல்லாம் சரியான உடனே நம்ம முருகபக்தர்கள் பேரவை சூலூரில் கூட்டிருந்தாங்க பட்டிமன்றம். கூட வர்றவனா பேசுவாங்களா அது கடைசியில் அடிகளார் முடிச்ச மாதிரியே விடிய காலம் 5 மணிக்கு தீர்ப்பு சொன்னேன். பயங்கர கூட்டம். போகிற வழியில் பழனியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது கேத்தரின்னு ஒரு பொண்ணு, புதுசாக கிறிஸ்துவ பொண்ணு என்னோட பேச வருது. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்பா நீயும் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன், டிரைவர் என்ன சாப்பிட்டு நம்ம சாம்பார் சாதம் சாப்பிடணுது. சாம்பார் சாதம் கூட்டினா சாம்பாரில் மிளகு போட்டிருக்கான்.
அப்படிதான் உள்ள நோண்டி பார்த்தேன். விடியக்காலம் போட்ட வெண்பொங்கலை போட்டு அதுல சாம்பாரை விரவி கொடுத்தானே அந்த ஹோட்டல் முதலாளி விளங்குவானா ஐயா? நானே நோய்வாய்ப்பட்டவ. சாம்பார்ல மிளகு வராதா செட்டியாரையா? எனக்கு தூக்கி வாரிப்பட்டு நம்ம வீட்டுல சாம்பார்ல மிளகே போட மாட்டேங்காங்களே, இவன் போட்டிருக்கானே. அப்புறம் கேத்தரின்னு எச்சரிக்கையாட்டியப்பா, இது வேற ஏதோ மோசம் பண்ணிட்டானோ என்ன இல்லைன்னு. கீழே பாரு வெண்பொங்கல் சரியா வரவில்லைன்னுது. நம்ம 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 கேரக்டரே வேற. சொன்னீங்களா? வரும்போது அந்த கடை முன்னால் நிறுத்தினேன், உங்க முதலாளியை பார்க்கணுமே. கூட்டு வந்துட்டான். திருநெல்வேலிக்கு வந்த 12 துண்டு அவனை வெட்டிடுவோம்ல அப்படின்னு. அவரோட சொன்னா திருநெல்வேலினா வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியுமேன்னா. நான் என்ன கேட்காம ஒரு 100 ரூபா வாங்குறான் அதுக்கு. உணவு உடலுக்குள்ள போறது. அந்த தொழிலுக்கு வந்தா நேர்மையாரு. இவங்களெல்லாம் பார்த்து என்ன ஆச்சரியம் தெரியுமா? புத்தக தொழிலுமே உழவு தொழில் மாதிரி ஆயிடுது. உழந்தும் உழவே தலை. எங்க அப்பா வள்ளுவன் சொல்லலாம், உழவு ரொம்ப கஷ்டமான தொழில், அதில் வருமானம்லாம் இருக்காது. ஆனாலும் உழவனாத்தான் இருப்பான், மாற மாட்டான். இதுக்கு நான் அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்பான், எல்லா சாமியாருக்கும் நான் தாண்டா சோறு போடுறேன், உழவினார் கைமடங்கின் இல்லை விழைவதும் முட்டேமன்பார்க்கு நிலைமா வள்ளுவன். உழவன் கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டான்னு வச்சுக்க, இந்த மடாதிபதி என்ன செய்வார்னு கேட்காரு வள்ளுவர். மடாதிபதி தெருவுக்கு வந்துருவாரு, சாப்பிடணும்ல. உழவினார் கைமடங்கின்கார், கையை மடக்கி தலைக்கு வச்சு படுத்துட்டான்னா உலகம் வரம் போயிரும்ல. அதான் சுழந்தும் ஏற்பின்னது உலகம்னாரு. அதனாலதான் உழுவார் நம்ம நாட்டில் உழவனை நம்ம நல்லா வச்சிருக்கோமா? நான் என்ன சொல்றேன், முதல்ல கடன் கொடுக்கறத நிறுத்துங்கவே. எல்லா பேருக்கும் கடனை கொடுத்து கெடுத்துட்டு, கடனை கொடுத்தா வசூலாவது பண்ணணும். நீங்க என்ன பண்ணி திரும்ப அவனை கெட்ட வேண்டாம், வஜா பண்ணிருந்தோமுங்க. அப்ப என்ன பண்ணுதான், நிரந்தரமாவே வஜா பண்ணுங்கள எல்லாத்தையும். ஜனங்களுக்கு நீங்க சொல்லணுமையா, இலவசம் வாங்காதீங்கன்னு சொல்லணும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிச்சை எடுக்கிறவனோட கேவலம்ல படிச்சவன் போய் இலவசம் வாங்குறது. அவனாவது பிச்சைக்கார பையனா இருக்கான், ஆனா அவன் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கானே, 3.5 lakhs போட்டிருக்கான். இந்த கமல்ஹாசன் பேசும் இடத்துல கொஞ்சம் ரூபாய் வச்சு காப்பான். எதுக்கு ஒரு பிச்சைக்காரன் அந்த துண்டை தூக்கி காட்டுவான் தெரியுமா? கமலுக்கு ஒரு படம் பேசும் படம்னு ஒன்று வந்தது. கொஞ்சம் சொல்றேன் படிச்சவங்கள்ட்ட, பக்கத்து வீட்டு பையன்கிட்ட சொல்லி கொடுங்க. எங்க டாக்டர் கேட்கறான், ஒரு தப்பும் இல்லாம உமக்கு இது வந்ததுன்னு எல்லாம் சொல்றாருவா. ஆனா 3 நாள் குணமாயிட்டலாம். தப்பு புறா எல்லாம் படுத்தானே கிடப்பான், எந்திரிக்க முடியாது. நம்ம குடிக்கலன்னு எத்தனை பேர் வருத்தப்படுவான். என்னாச்சும் குடிக்க மாட்டேலாம், சரி சரி ஒன்றும் பரவாயில்ல, எவ்வளவு வருத்தப்படுவான் இங்கே அவன். கொஞ்சம் கூட என்னைக்காவது ஒரு நாள் இலங்க வா அந்த குடிக்கலன்னு சொல்ல ஏமல இவ்வளவு கேள்வி ஆக்கிய, கொஞ்சம் கூட குடிச்ச இல்லை. என்னைக்காவது பீராது சாப்பிட்டு போயிடல ஒண்ணுருவாங்க. இளைஞர்கிட்ட எல்லாம் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், அந்த பழக்கத்துக்கெல்லாம் போகாது. ஒவ்வொருத்தர் காலையும் நான் விளத்தார். குடிகார பிள்ளைகிட்ட ஒன்று சொன்னேங்க, ஒரு நாள் செலவு கணக்கு பாரு, ஒரு 1000 ரூபா ஆயிரும். 1000 ரூபாய்க்கு அந்த வீட்டுக்காரிக்கு 200 ரூபாய்க்கு 4 சேலை எடுத்து கொண்டு கொடு. அன்னைக்கு உனக்கு அவ கொடுக்குற முத்தம் மாதிரி அதுக்கு முன்னால் அவ முத்தமே கொடுத்துருக்க மாட்டான். உண்டார்கள் நல்லது அடு நரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சி செய்தல் என்றுங்க வள்ளுவன். குடிச்சா மட்டும்தான்டா உனக்கு இன்பமா இருக்கு. ஆமா, உன் பொண்டாட்டியை பார்த்துட்டே இருடா இன்பமா இருக்கணும். கொஞ்சம் மாறுபாடா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு ஐயா பாட்டு எல்லாத்தையும் பார்க்க சொல்லாத, எப்படி முடியும்னு கேட்கக்கூடாது. அது நம்ம செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்துக்கு தான் பொண்டாட்டிலாம் வாய்ப்பா. மாடு வாய்ப்பா மணவாளனுக்கு, பொண்டாட்டி வாய்ப்பா புண்ணியவாளனுக்குமா எங்க ஊர்ல. நம்மகிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் எவ்வளோ ஒரு பயிலும் கொஞ்சம் மாட்டுக்கானே, நாய்க்குட்டியே 1/2 மணி நேரம் கொஞ்சம். செல்லம் டாமி செல்லம்ங்க, அது மூஞ்சிய பூரா நக்குது கொடுத்துக்கிட்டு இருக்கான். சுகாவினுடைய அம்மாவுக்கு அவளுக்கு கிராமத்தில் நாய் வளர்த்துருக்கான்னு எங்கள் வீட்டில் அந்த அம்மாவுக்கு நாய் வாங்கி கொடுத்தேன். நான் நாய் வாங்கி கொடுத்து நான் ஊஞ்சல்ல நிற்பேன், நாய்னா எனக்கு. ஆனால் இப்போ பழகிட்டேன். ஆனால் ஒரு ஆச்சரியம் தான், நம்ம 5 கிலோமீட்டருக்கு நம்ம கார் போகும்போதே அது எந்திரிச்சு ஆடுது. ஆனால் நம்ம காரை பார்த்தோன்னே பல பேரும் குடிஞ்சு வணக்கம் சொல்லலாம். அதையும் வள்ளுவன் சொல்லலாம், உன்னார்கள் சொல்வணக்கம் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான்கிறாரு. ரொம்ப குனிஞ்சு கும்பிடுதானா எச்சரிக்கையாடுறா, வில்லு வளைஞ்சதுன்னா அம்பு நம்ம மேல பாஞ்சிருங்காரு. களவாணி பேல்வார். நான் வள்ளுவரை இவங்க மிரட்டணும், துறவி சாமியார்லாம் அதெல்லாம் கிடையாது. பயங்கரமா இல்வாழ்க்கை மனித வாழ்க்கைக்கு வழி சொன்னேன். கேட்டிலும் உண்டோர் உறுதிங்கிறார். கேடு வந்துட்டா நமக்கு, நான் வள்ளுவரை போய் சொல்லேன், சாமி பெரிய கேடு வந்துட்டேன்னு. மகிழ்ச்சிங்காரு. எனக்கு கோவம் வந்துட்டு, நம்ம சொக்கலிங்கம்ல தாத்தா மாதிரியே இருக்காரு, இருந்தாலும் கேடு வந்தா மகிழ்ச்சிங்காரு விளங்காதவன்னு. என்னையா மகிழ்ச்சி, அவன் கேடு வந்துட்டல உனக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னாரு. என்ன சாமின்னு கேட்டேன். கேடு வந்தா என்ன பண்ணு, கேடை ஒரு அளவுகோலா வச்சுக்கோ. உன்கிட்ட பழகினவளை எவெல்லாம் உண்மையான நண்பர், உறவுல எவெல்லாம் உறவு என்ன இதுல தெரிஞ்சிருந்தா கேட்ட வச்சு அளந்து பார்த்தா தெரியும். நான் ஒரு இப்பமே இந்த தடவை இந்த படுக்கையில் விழுந்தேன்ல, யார் வந்தா யார் வரலன்னு பட்டியல் எடுத்துட்டேன். வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காருல, 4 நாள்ல எந்திரிச்சு வெளியே வந்ததுல ஒரு 4000 பேருக்கு வருத்தம். சம்முன்னு வந்துட்டார்ல திரும்ப.
என்னாச்சு, கார்ல போறாருல, வணக்கம் சொல்லிட்டு போறாரு, அந்த கையெல்லாம் விளங்குது இல்லைங்க. அந்த ஊர்ல இருந்தா தான் அறிவா இருக்க முடியும். ஏன்னா எப்பவும் சேட்டை பண்ற பயில சுத்தியே இருப்பான். நம்ம எச்சரிக்கையாவே இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியா தமிழ் கேளுங்க, எல்லா மொழியும் படிங்க. நான் அதுல மாறுபாடான கருத்து. யாம் அறிந்த மொழிகளிலே தான் பாரதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும். யாம் அறிந்தேன்னா நான் படிச்சேன்னு சொல்லலை. படிக்கிறது வேறு, அறிவது வேறு. வெறுமனை படிச்சா, ஒரு புத்தகத்தை படித்தா அதை அறியணும். அந்த ஆசிரியனுடைய உட்குறிப்பு, அவன் நோக்கம், அவன் எண்ணம். அப்புறம் இன்னொன்று சொல்றேன், இளைஞர்கிட்ட பேசுனீங்கன்னா, இப்போ நான் பேசுற மாதிரி புரியுற மாதிரி பேசுங்க. சிலவர் வந்த உடனே சொல்றான் புத்திஞ்ச கஜா பாஞ்சம்னு தம்பி. அவன் பேச்சு புரியக்கூடாது, அவன் அறிவாளியான். லூசு பயலுக்கு பிறந்த பயில புரிஞ்சா தாண்டா அது பேச்சு. வள்ளுவர் சொல்றாரு, அவர் ரொம்ப படிச்சிருக்காருன்னு கேட்டா அவர் ஒரே வார்த்தையெல்லாம் கேட்காரு, படிச்சது 4 பேருக்கு புரியுற மாதிரி இவனுக்கு சொல்ல தெரியுமான்னு கேட்காரு. இணருழ்த்தும் நாராமலரணையர் கற்றது விரிய உணத்துறையாதார். எவனுக்கு தான் கற்ற கல்வியை மக்களுக்கு சொல்ல தெரியுமோ அவன் படிச்சதுதான் படிப்பு. இல்லாத பையெல்லாம் காகிதப்பு மாதிரி மனமே இருக்காதுங்க. அவன் படிச்ச எண்ணத்துக்கு. பல பேராசிரியர்களுக்கு மேல கோபம் என்னன்னா, நான் அவங்க படிக்கலைங்கிறத எங்கேயாவது காட்டிடுவேன், வேணும்னு காட்ட மாட்டேன். ஏதாவது மேடல வந்து மாட்டிடுவாங்க. நான் என்ன பண்ணேன், இது ஒரு குறுந்தொகை பாட்டு சொல்லுங்களேன்னு. அவன் என்னையே ஏறங்க பார்ப்பான். குறுந்தொகை பாட்டு, குறுந்தொகையில் பாட்டு இருக்கிறது, அப்புறம் அதையும் விட மாட்டான். தெரியலன்னு சொன்னா என்ன கேவலம், நான் சொல்லிடுவேன். கூட்டா ஒரு நாள் கந்த சஷ்டி விழா வந்து பேசணுமேன்னாங்க. என்ன பேசணும்னு கேட்டேன். கந்த புராணம். நான் அது படிக்கலைன்னு. அவருக்கு சிரிப்பு வந்துட்டு தொலைபேசியில், என்னன்னு 38 வருஷமா நடத்துறேன், இங்க எந்த பேர் படிச்சுட்டு வந்து பேசுறாங்க அவரு. ஒரு பேரும் படிக்கல, நீங்க இப்படி ஒரு அநியாயத்துக்கு நியாயமா இருக்கல. காமராஜ் நாடா உங்களை ரொம்ப கெடுத்திருக்காருங்க அவர். அவரை சொல்றாரு பாருங்க, காமராஜர் என்னையா லூஸ் தனமா, கந்த புராணம் படிக்கல, பொய் சொல்லக்கூடாதுல்ல. கம்பராமாயணம் படிச்சிருக்கேன், சிலப்பதிகாரம் படிச்சிருக்கேன், வள்ளுவனை படிச்சிருக்கேன், அவ்வைய. நீங்க இப்ப தற்கொலை சட்டம் கிட்டங்காங்க. ஔவையார் அப்பமே சொல்லிட்டா, வன்கணத்தில் நன்று வலிய பகை, வாழ்வில்லா சங்கடத்தில் சாதலே நன்றுங்க. வாழ முடியாம போயிட்டாடா, செத்து போயிருங்க. எவன்டி பிச்சை கிச்சை எடுத்துடாத, கையேந்திராத, கையேந்தப்படாது, நீ செத்துரு. அவ்வளவுதான். இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானுங்கள. என் தள்ள இஷ்டத்துக்கு இருந்தாலும் சிவருமா, உயிரோட இருக்காங்க, செத்து போயிட்டான், நான் கஷ்டப்படுதுனாங்க. இவ்வளவு நேர்மாவா உயிரோடு இருக்கல. கம்பன் இருக்கிற, கம்பன் என்ன பண்ணிக்கான்னு, கம்பன் நல்ல பெரிய கவிஞன். ஒரு தேவதாசி பொண்ணு வந்திருக்கு, அவளுக்கு கம்பன் தன்னை பாடணும்னு ஆசை. இவன் என்ன பண்ணிட்டான், நான் வெண்பா பாடுதான்ட்டான். அது 1 பவுன் பணத்தை வாங்கிட்டான். அவ கூட ராத்திரி தங்கியறவும் செஞ்சுட்டான். 2 வரி எழுதிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். இன்னும் 1 பவுன் கொடுத்தா தான் எழுதுவேன்ட்டான். நீ பாட்டு போறேன். ஔவையார் அந்த பக்கம் திண்ணையில உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்த உடனே அந்த ஔவையார் பார்த்துருக்கு, தண்ணீரும் காவிரிய தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமேட்டு. இதா கம்பன் எழுதுனான்னு கேட்டு, அவளுக்கு தெரியுமில்ல. ஆமா, இன்னும் 2 வரியா எழுதல, இன்னும் 1 பவுன் கேட்டாரு என்கிட்ட. இல்ல, ரொம்ப பசிக்கிடா, ஏதாவது கொடுந்துருக்கு. ஔவையார் கூழு கொண்டு கொடுத்துரு, குடிச்சிருக்கு. அம்பர் சிலம்பி அரவிந்த தாழ்னையும் செம்பர் சிலம்பை செலவன் முடிச்சுது. அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, கூழு தானமா கொடுத்தேன். கூழுக்குள்ள நீ வச்சிருந்த அன்பு இருக்குல்ல, அது எத்தனை கோடி பெறணும் உனக்கு தெரியுமாட்டி. வா, நேர கம்பன் அவைக்கு போறாய்வா. இப்போ போகிற பொழுது குற மக்கள் சண்டை போட்டிருக்காங்க. அவங்கள சமாதானம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தென்னை கொடுத்துருக்காங்க, தென்னமாவு. அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு தெரியும், சேலை தான் அனுப்புவாங்க. மளிகை சாமான்லாம் என்ன அருமையாக அந்த மளிகை சாமான் அதில் தான் கட்டி அனுப்புவாங்க. அந்த காலத்தில் வழி போகிறவர்கள் அப்புறம் புலவரெல்லாம் சேலையை போட்டுப்பாங்க. அந்த அம்மா அந்த தென்னையெல்லாம் முடிஞ்சு வச்சு. கம்பன் கேட்கான், அது என்னது இதுக்கு அவ்வைக்கு கம்பனுக்கு அடி கொடுக்கணுங்காண்டி சோழ மன்னனுக்கு பதில் சொல்லுது, குளை பலாத்தழைக்க பாட குறமகனும் முளக்குளக்கு திணை தந்தாள் சோழா கேள், உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் இந்த நூலம். என்ன சொல்ல மறைமா, அவன் கூட பக்கத்தில் இருக்கான கம்பன்னு படுத்துட்டு பவுனும் வாங்கிட்டு வந்துட்டான் கிளம்பிப்பா. நான் கூழுக்கு பாடிட்டு வந்தேன்டாங்க. எவ்வளவு, அதனாலதான் பாரதி சொன்னான், எளிய சந்தம், எளிய மெட்டு, எளிய பதங்கள், ஏழைகளுக்கான செய்தி. அவ்வை கிளவிய தமிழர்கள். ஐயா வரும்போது கேட்டார் அமர்நாத், ஐயமிட்டு உண்னா என்னையா, சாப்பாடு தயார் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, வாசலவனா வந்திருந்தா அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை வயிறார சாப்பிட வச்சுட்டு நீ சாப்பிடு. திருநாம மஞ்சளுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் சரணோடர்கள் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். நாவுக்கரசர் திருத்தாண்டகத்தில் பாடுறார். படிக்கணும். உண்பதற்கு முன் மலர் பறித்திட்டு உண்ணார். அதாவது சில பாதி பாட்டோட விட்டுணும், முழுதும் சொல்லப்படாது. இதுக்குதான் என்ன, அப்பா அவ்வளவு பெரிய ஆளு, பின்ன அவர் கேட்டு பக்கத்தில் சும்மா இருப்பாரு. இது கேட்டவுடனே எனக்கு ஒரு செய்தி நினைவுறது. ஒரு சங்கீதம் தெரிஞ்சவன் செத்துட்டான். சங்கீதம் நினைவுல அரைகுறையா செத்தோடனே பேயாயிட்டான். ஒரு கோயில்கிட்ட மரத்தில் அந்த பேய் இருந்திருக்கு.
அங்க போய் ஒரு நாதஸ்வரத்தான் விடிய காலம் ஊதிருக்கான். பேய்க்கு தாங்க முடியல, சங்கீதம் தெரிஞ்ச பேய். இவன் கொல்லுதான் தினசரி போய். அதை அப்பதான் பேய் நினைச்சு செத்தக்கப்புறமும் கொல்ல முடியுங்கிறதால இவன் தான் நான் நிரூபிக்கான் அந்த நாய் அப்படின்ன உடனே அந்த பேய் அந்த பக்கம் ஒருத்தனை கூப்பிட்டுருங்க வான்னு, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உன் மேலே ஏறிக்கிடுதேன், பக்கத்து விட்டு அரண்மனைக்குள்ளே போயிரு, இளவரசியை நான் பிடிச்சிக்குவேன், யார் வந்தாலும் போக மாட்டேன், நீ வந்து என்னை விரட்டு, போயிடுவேன். அப்பா ராஜாட்ட எது வேணாலும் வாங்கிக்கான்ட்டுது. ஆனால் ஒன்று ஒரு தடவை தான் வரணும், 2வது தடவை வரக்கூடான்ட்டுது. அது அதே மாதிரி இவன் கொண்டு விட்டுட்டான். ராஜா விளம்பரம்னா கடைசி இவன் போனால் பேய் போயிட்டுது. இவன் பாதி நாடு எழுதி வாங்கிட்டான் ராஜாட்ட. போன பேய் எப்படி போயிருக்குன்னா, அடுத்த நாட்டு ராஜா வந்தாலும் அவன் இளவரசி மேலே ஏறி போயிட்டு, அவன் ராஜா இல்ல கரெக்டாக அவனை கூப்பிட்டான்ட்டான். இவன் தான் 2வது வந்தா கொண்டு இருக்குமே இருந்துன்னு போன பேய். இவன் அறிவாளி, எங்கூருக்காரன் திருநெல்வேலி. அதனால இவன் போனவனே என்ன பண்ணிக்காந்து, இவங்க வா, நான் ஒன்று வம்பு பண்ண வரல, அந்த நாதஸ்வரக்காரன் இந்த அரண்மனையில் வேலைக்கு சேர போறான்னு சொல்ல வந்தேன். நான் பேய் புடிங்கிடுவேன். இன்னொன்னுங்க, இப்போ வாழணும் இல்லையா, நிம்மதியாக வாழணும்னா எனக்கு சென்னையில் என்ன பிடிக்கலனா, நான் பல பேரை வேண்டிக்கிறேன், சொந்த ஊருக்கு போய் நிம்மதியாக இருங்க ஐயா. 5:30 மணிக்கே எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போனான். ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டுக்கு. அங்கே அதில் இந்த ரியல் எஸ்டேட் விற்கவனு இருக்கானோட பெரிய அறிவாளிகளுக்கு பிறந்தவனு. சென்னைக்கு அருகில், திருநெல்வேலிக்கு பக்கத்தில். ரெண்டு வேலையும் குழப்பாம பாருங்க, திருநெல்வேலியும் குழப்பி. அரசாங்கங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நேற்று வருகிற பொழுது சென்னைக்கு முன்னாலே செங்கல்பட்டு கந்தபுரம் கிராமங்களை பார்க்கிறேன், அருமையாக இருக்கிறது. இனிமேலாவது அரசாங்கங்கள் விழித்து என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த எல்லைக்கு மேலே எவருமே ரியல் எஸ்டேட்டு கிராமத்துக்கு போகக்கூடாது. கிராமம் வேணும்யா. மெட்ராஸில் இருக்க ஒரு பிள்ளைக்கு ஆட்டுக்குட்டியே தெரியலையே, கிளி தெரியல, குயில் தெரியல, மைனா தெரியல, தாத்தா தெரியல. கிராமத்து தாத்தா தான் ஒருத்த வேட்டையை கட்டி ஒரு துட்டை போட்டு எல்லாம் பேரப்பிள்ளை எப்படி இருக்கேன் பாரு. இங்க தாத்தாவும் ஆப்டராயர் போட்டு விடியகாலம் நடக்கார. இதுல பீச்சில் என்னன்னு கேட்டா சுகர் அப்படிங்கிறார். இருக்கட்டும் உனக்கெல்லாம் சுகர் தவிர வேற என்ன வரும். பிள்ளைகள் எல்லாம் கேட்குறேன்யா, நம்ம ஊர்ல 10,000 ரூபா பதியா நிம்மதியா இருக்கலாம். நீங்க விவரம் இல்லாம தான் பொண்டாட்டியும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு, அது பிள்ளை எங்கேயோ விளையாடுது, இவன் ஒரு பக்கம் வேலை பார்க்கான், ஒரு பக்கம் வேலை பார்க்கா. அவ அழகா இருந்தா வேலைக்கு விட மாட்டானே, அதனால எச்சரிக்கையா இருக்கான். வேண்டாங்க, நோ, அந்த ஆபீஸே இட்ஸ் a பேட் ஆபீஸ். அவங்க சுமாரா இருக்க பொண்டாட்டியே எல்லா பேரும் அனுப்புதான். என்ன அவளையெல்லாம் ஒரு வேலையும் தொட மாட்டானே, யூ டோன்ட் வரி. அந்த செந்தில் ஒரு படத்துல சொல்லலாம் தெரியுமா, சிரிப்பான், இவளே உன்னை ஒத்துக்கலையே அந்த கவுண்டமெண்ட்டை சொல்லுவான், சொல்லலாம் தெரியுமா ஒரு படத்துல. அப்படிலாம் இருக்காதீங்க. அழகு என்பது புறவழகு அல்ல, உள்ள இருக்கு. உன் வீட்டுக்கு சொந்தக்காரி வந்த உடனே உன் வீட்டுக்காரி போய் வாங்கத்த நல்லா இருக்கலான்னு கேட்காளா, அதான் அழகு. அவங்க வரும்போதும் பவுடர் போட்டு நின்னான்னு வச்சுக்க, அவளை நீ கொலையை பண்ணிரு, கேஸ் நான் பாத்துக்கிறேன், யூ டோன்ட் வரி. அவ என்ன பொண்டாட்டி, இருந்து முகந்திருத்தி ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்துமிகள் ஆடினாள் ஓடினாள் ஆடி பழமரத்தால் சாடினாள்ங்க ஔவையார். ஔவையார ஒரு ஏழை பார்த்துட்டான் உழவன், இவளுடைய அறிவு அவனுக்கு தெரியுது. இவளுக்கு சோறு போட்டா நமக்கு பெருமைன்னு போய் பொண்டாட்ட சொன்னா அவனை அடி கொண்டுட்டானான். முறத்தை, அதுவும் பழைய மரத்தை வச்சு அடிச்சிருக்கான். அவன் வெளியே வந்தோன்னு ஔவையார் சொல்லியிருக்கேன், சண்டாளி சூர்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளே பெண்டென்று கொண்டாயே தொண்டர்தம் செருப்படிக்கும் செல்லா உன் செல்லும் என்ன செல்லும் நெருப்பினிலே விழுந்து. அந்த அம்மா என்ன சொல்லுது, எல்லாம் இப்படி பொண்டாட்டியோட வாட்டுறதை விட தீ குளிச்சு செத்துடலன்ட்டு ஔவையார். அதனால தானே பெரிது பெரிது புவனம் பெரிது, கொடிது கொடிதுன்னு என்ன சொன்னா, வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை, அதனிலும் கொடிது ஆற்றோனா கொடுநோய், அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டீருங்க. எனக்கு தெரியுது ஆண்களுக்கு நோய் வர்றதுக்கு ஒரு காரணம், அந்த பெண்களுக்கு அன்பா இருக்க பயிற்சியே கொடுக்கல. அவங்க குடும்பத்தில் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அவன் அம்மா என்ன பயிற்சி கொடுத்துருக்கா, அவள் அப்பா போட்டு அடி கொண்டு இருக்கா, இந்த பிள்ளை அதை பார்த்து வளர்ந்துருக்கு. அப்போ இப்படி அடிச்சா தான் நல்ல மனைவின்னு அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அவன் அம்மா. அது என்ன பண்ணும், பிள்ளை அன்பா இருக்க சொல்லி கொடுக்கணும். பெண்கள் பாசமா இருங்கடா, அன்பா. குழந்தைகிட்டே அன்பா இருக்க மாட்டேக்கால. 5 வயசுக்கு பிறகு பள்ளியிடம் போட்டுமே, 2.5 வயசுலேயே கொண்டு விட்டுட்டு வீட்டில் இருந்தால் சேட்டை பண்ணுதான். குழந்தைன்னா சேட்டை பண்ணும், பொம்மை வாங்கி வச்சுக்கோ, அது எங்க வச்சே இருக்கும். மின்னி டிஃபன்லாம் கேட்காது, இருக்குமில்ல பொம்மை. என்ன தம்பி, குப்புறப்பட்டாலும் கிடக்கும், நிமித்தி போட்டாலும். பிள்ளைன்னா சேட்டை பண்ணும், ஓடனா சாடினா தானே. இன்னும் நீங்கள் இன்னொன்று சொல்லட்டுமா, ஏதோ பிள்ளை இப்படியே இருந்துன்னா டாக்டர்கிட்ட கொண்டு காட்டுதா இல்லையா, ஒன்றுமே செய்ய மாட்டேங்குன்னு அவன் கேட்பான், நீ சின்ன வயசில் எப்படி இருந்தம்மா டாக்டர். அவன் சேட்டை. நீங்கள் சின்ன வயசில் ஆக்டிவாக இருந்தீங்களா, அவன் சேட்டை வச்சல, அவன் ஜெனடிக்கலை பார்க்கலாம். இல்லை எங்கள் அப்பா கொஞ்சம் மசன்னு இருப்பார், அதுதான் தாத்தா மாதிரி பிறந்திருக்கான். என்ன அநியாயமாக இருக்கு. நான் என்ன பார்க்கேன், 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் குழந்தைகள் நிறுத்திருக்காளோ, ஒரு இட்லி தின்னுக்குமா சம்மம், ஒரு 2 இட்லியே சாப்பிட வை, ஊட்டாதீங்க.
நான் ஒரு பெரிய மருத்துவரை என் மகாவர்த்தி பிள்ளை சாப்பிட மாட்டேக்கான்னு கூப்பிட்டு போயிட்டான். அவன் அருமையான ஒரு கேள்வி கேட்டான். காலையில் ஒன்றுமே சாப்பிடலையாம்மா? இல்லைன்னா. என்ன சாப்பிட்டான்னு சொல்லு. நான் ஒரு கப் கேசரி சாப்பிட்டான். அவன் தான் சாப்பிட்டானேன்னா. அவனுக்கு தேவையை சாப்பிட்டான். நீ மேலே அந்த 3 இட்லி திணிக்க அலையாதேன்ட்டான். அதுக்கு 1000 ரூபா ஃபீஸ். நான் சொன்னேன் ஒழுக்கமாக வீட்டில் நான் சொன்னேன் கேட்கலாம். அப்பாவை நம்பாம வந்து 1000 ரூபாய் பிடிங்கி கொடுத்துருக்கேன் சண்டாளி. என்ன பண்ண ஊட்டப்படாது, சாப்பிடும். எதுக்கு போட்டு ஊட்டுறிய? அதுலேயும் சில பேர் இந்த ஊட்டிட்டு வலிப்பாடு வருங்க. அப்பவுமே பிள்ளை சுத்தமாக இவ்வளோ வலிச்சிடும் மனசுலேருந்து. அப்புறம் இன்னொன்று பெண்கள்கிட்ட சொல்லணுமா, ருசியாக இருந்தால் சாப்பிட்ரும். நீ திணிக்கிறதுலேருந்து என்ன தெரியுது? அந்த பையன் செத்துடும். அவன் வேற சாப்பிட்டு தான் தின்னு, வழி கிடையாது. என்ன சொல்லிய? இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரி நடிச்சுட்டு வெளியே போய் அந்த 12 ரூபாய்க்குள்ளே தின்றுவான். நான் ஒன்று கேட்க பிள்ளைகிட்டலாம், நிறைய சம்பாதிக்கிறீங்களா? மிச்சம் இருக்கா அந்த ஊரில்? திருநெல்வேலியில் 10,000 ரூபா மளிகை கடையில் வேலை பார்த்து சந்தோஷமா இருக்கானே. காலையில் இந்த வேட்டியை குறுக்கு தோரில் துவைச்சு, என்ன தம்பி அதெல்லாம் பார்க்க, அதுக்கு தான் அந்த ஊரை விட்டு வரமாட்டேங்க. வேட்டியை நல்லா துவைச்சு காய போட்டு வருவான். இடுப்பில் துண்டை கட்டியிருப்பான். அது இந்த லெவல் கிளாஸ் துண்டு காஞ்சிரும், அது தோளுக்கு வந்துடும். வேட்டி காஞ்சிரும், வேட்டி இடுப்பில் கட்டுவான், துண்டை தோளில் போட்டுக்கிடுவான். ஆனால் அதுக்குள்ளே அவன் ஒபாமா கவர்மெண்ட் நிற்குமா நிற்காதா எல்லா விசாரணையும் நடக்கும் அவனுக்குள்ள. கையில் இருக்கிறது 1 ரூபா நீலஞ்சோப்பு. அதை வச்சுட்டு அவன் பண்ணுற கதையில எங்கள் ஊர் அதான் நான் ரசிக்கிறது. குருகுத்தர முருகன் கோயிலுக்கு போவான். அந்த பட்டர் சந்தனம் கொடுப்பான். அது சந்தனமே இல்லைன்னா முருகருக்கும் தெரியும், பட்டருக்கும் தெரியும். ஆனால் இவன் வாங்கி பூசுவானே, யோசிக்க மாட்டான். விவேகானந்தர் சொன்னான், ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி அளிக்க முடியாத, ஒரு விதவை பெண்ணின் கண்ணீரை துடைக்காத எந்த மதமும் மதம் இல்லைன்னா அவனுக்கு ஒரு காவியை போத்தி அவனையும் சாமியாருங்கானுல. எனக்கே ரொம்ப நாளா பயமாயிட்டு, நமக்கு தூங்கும்போது காவியை போத்திடக்கூடாது. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலைங்க வள்ளுவன். இங்க எத்தனை நூல் இருக்குல்ல, இது எல்லாம் சேர்த்து தொகுத்த ஒரு அறம் என்னன்னு சொல்லார் வள்ளுவர். உனக்கு கிடைச்சதை பகிர்ந்து கொடுத்துருப்ப. நம்ம நாட்டை சங்கடமே பகுத்து கொடுக்காதனால தானே சங்கடம் வருது. இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நேற்று ஒரு ஹோட்டலில் போய் டீ கேட்டேன், 50 ரூபான்ட்டான் டீ. அப்போ ஒரு பையன்ட்ட வெளியே போய் டீ குடிச்சாங்க, அது 15 ரூபான்ட்டாங்க. 1550. ரொம்ப நன்றி. ஏன்னா அதான் தமிழாம் சென்னையில். நம்ம தமிழில் பேசினா வேட்டி கட்டினா சென்னையில் மதிக்க மாட்டேங்கான். வேட்டி கட்டினா சின்ன பயிலே நம்மள ஒரு மாதிரி பார்க்கலாம். அங்கிள் ஏல செருப்பு பிஞ்சிரும் நாய். என்னல அங்கிள், தாத்தான்னு கூப்பிடல, அங்கிளாம். பிள்ளைய வளர்க்கறது அப்படி வளர்க்கக்கூடாது. பெரியவரை பார்த்தா தாத்தா மாமா. தமிழில் எல்லாத்துக்கும் இருக்குல்ல, மாமா அம்மான்னு இருக்கு. அம்மாவோட பிறந்தவன். பொண்ணை கொடுத்தவன் மாமனார். ஏன்னா அவனை இவன் நார் நாராக கிழிச்சுவான்ல, அதுக்குதான் மாமன் நார். அப்பாவோட பிறந்தா சித்தப்பா, அப்பாவுக்கு மூத்தவர் பெரியப்பா. சொல்லி கொடுங்க. கள்ளமே இல்லாதவர்கள் தான் கவிஞர்களாக இருக்க முடியும். விருதுகள் வாங்குவதற்கென்றே அரசியல் மாறி விருது வாங்குறானே அவன்லாம் கவிஞன். ஆனா பத்திரிகைக்காரங்களை ரொம்ப ரசிக்கிறேன். நம்ம நல்லா போடுறாங்க பார்த்தீங்களா. அவர் விருது வாங்கினாருங்க, வழங்கவே இல்லை, வாங்கியிருக்காங்க. என்ன இப்போ ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து கூப்பிட்டு நான் உனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுமே. நாங்கள் நம்ம வேண்டான்ட்டேன். என்னன்னு எல்லாரும் வாங்கிட்டான். நான் வாங்கினா அந்த லிஸ்ட்ல என்ன சேர்த்துருவான். வேண்டாம் விட்டுரு. இல்லைங்க, விருதுகள் எல்லாம் வழங்கப்பட்ட காலம் வேற, இப்போ வாங்குறது பர்ச்சேஸ் தான். ஒரு பெரிய கவிஞர் நான் மேடையில் சொன்னேன், விருதுகள் அனைத்தும் அவரே வாங்கினார், மரணம் மட்டும் தானே வந்ததுன்னு. அவனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு. சொன்னா நடந்துருமையா, செத்துலாம் ஒரு நாள் இறந்து போவாய். வாங்க வாங்க. கண்ணதாசன் என்னை பொறாமப்படுத்துக்க வந்து உட்கார்ந்தார். இந்த தாடியை கண்டா எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு, நமக்கு வளர மாட்டேக்கேன்னு. அதுலேயும் சில இஸ்லாமிய நண்பர்கள் முழுமையாக தாடி வச்சுருவாங்க, எனக்கு கோவம் வந்துடும். பாய் தள்ளி போங்கம்மே, எதுக்கு மாமா பாரு இவ்வளோ தாடி வச்சிருக்கேன், எனக்கு வளர மாட்டேங்குது. சில பேர் தாடி வச்சா அறிஞர்னு ஒரு ஆக்ஷனை போடுதானே மெட்ராஸில். மாநகரத்து அறிஞர் தாடி வச்சிருந்தான்னா அது மட்டும் இல்லை. அவன் பேசும்போது எத்தியோப்பியாவில் என்ன நடந்துமா, நான் கேட்பேன் பரமக்குடியில் என்ன நடந்து உனக்கு தெரியுமால. எப்போ பார்த்தாலும் எத்தியோப்பியா, நைஜீரியா, பரமக்குடியில் பட்டினியாக கிடக்கான் ஐயா. இவனை இங்கேருந்து அங்கே சொல்லுவான் நைஜீரியாவில் என்ன நடந்து. இங்கே மதுரையில் பட்டினி கிடக்கானுவோ, எங்கே போனாலும் சார்ஜ் சண்டைகளுக்கு காணுவோ, வெட்டுதானுவோ. என்னையா அன்னைக்கு ஒரு பையில கேட்டேன், ஏல மாப்பிள்ள நல்லா தானது ஏமலை வெட்டினேன். 6 மாதம் ஆச்சுமாம்மா. தொழில் மறந்துடப்படாதெல்லாம், தொழில் மறந்துடப்படாது. நம்ம ஊரில் எப்போ வெட்டுவானே தெரியாது. எங்கள் ஊரில் சட்டன்னா போட்டுருவான். எஸ்பி கேட்பாரு எதுக்கு இப்போ வெட்டினான்னு. அவனுக்கு பொழுது போலையா, பொழுது போலன்னா யாராவது வெட்டினா தானே முடியும். அறுவாள் சந்தோம். உங்ககிட்ட 2 விஷயம் கேட்க. தமிழ் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை சொல்லித்தரும். இந்த வாழ்க வளமுடன் பாரு ஒரு சாமியார், நான் தான் வாழ்க தமிழுடன் பையன். போன் எடுத்த உடனே வாழ்க தமிழுடன். தமிழோட இருந்தாலே வாழ்ந்துடலாம். என்ன அதுபடி நடக்கணும். எங்களுக்குலாம் ஒரு வாத்தியார் தமிழ் சொல்லி கொடுத்தாரு. அந்த காலத்துல ரொம்ப சின்ன வயசு இல்லைன்னா மர்டர் நடந்திருக்கும்.
கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தகம்பாரு. நாங்க எதிர்ப்பு கற்க கற்க கசடர கசடர நிற்க அப்படியே சொல்லி தகம்பார். நாங்கெல்லாம் ஒண்ணு போல தக 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 உன்கிட்ட தமிழ் படிக்கணும். எங்க அப்பாட்ட சொன்னேன். அப்பெல்லாம் செல்வாக்கெல்லாம் எங்க அப்பா அந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் கூட்டியால் அவனை ஒன்னே மாத்து அப்ப முடியும். இப்பெல்லாம் எவனையும் மாற்ற முடியாது. கோச்சங்கட் சோழன் இருக்கானே, அவங்க அம்மா தான் கமலவதி. கர்ப்பமா இருக்கா, குழந்தை பிறக்க போற நேரம் ஒரு ஜோதிடம் வந்து சொல்லலாம், ஒரு நாளைக்கு கழிச்சு இந்த குழந்தை பிறந்தான்னா 1000 கற்கோயில் கட்டுவாங்க. அந்த காலத்துல ஒன்றும் என்ன பண்ணா, என்ன தலைகீழ கட்டி தொங்க விடுங்க. தொங்க விட்டாச்சு. குழந்தை உள்ள மூச்சு திணறிட்டு கிடக்கான். ஒரு நாளைக்கு எடுத்து பக்கால அந்த தண்டிக்குள்ள கிடந்து அந்த புள்ள கண்ணு செவந்துருது. கொஞ்சிடா என் கோச்சங்கண்ணான்னு கொஞ்சுதாவா. அவன் அப்புறம் என்ன பண்ணான், 1000 கற்கோயில் கட்டினான் சிவபெருமானுக்கு. அவன்லாம் கட்டின கோயிலை விடாயா அந்த கர்நாடக சாமியான ஒரு தமிழ் தலைவனும் கர்நாடகத்துக்காரன் ஏன்டா வந்து மலை வச்சிருக்கேன்னு கேட்கணுடா. கர்நாடகர்களே காவிரியை விடுங்கள், மழை பெஞ்சா வந்துடும். வந்ததா இல்லையா? சீதாராமையா தடுத்தானா? அங்கே எவனும் தடுக்க முடியும். மழை பெஞ்சிட்டு அவனே திறந்துடுவான், இல்லைன்னா அவன் அணப்புறா உடஞ்சிரும். நீங்க இயற்கையை பூரா அந்த அரசியல்வாதிகள் பூரா மணல் அள்ளிய தாமிரபரணி ஆத்தி ஒழிச்சிட்டானுள்ள. நம்ம மாறு எப்படி இருக்கும்? இறங்கி தண்ணியை கோரி குடிக்க மகிழ்ச்சார். நான் இன்னொன்று கேட்குறேன், எம்ஏபிஎல் படிச்சு தான் ஏன் மணல் கிளவாங்க? நான் சொன்னேன், ஏல எதிர்காலத்துக்கு தானே பணம் சேர்த்து வைக்க, உன் பிள்ளை தண்ணி குடிச்சா தானே உயிரோடு வாழும். எத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சாலும் கோடி ரூபாய் தண்ணி ஆகுமா? பணத்துக்கு மரியாதையே கிடையாதுயா. முதுமலை காட்டுக்குள்ள போய் 1 கோடி ரூபாயோட ஒரு புலிட்ட மாட்டேன்னு வைங்க. புலிட்ட 1 கோடி ரூபாய் சரிக்கட்ட முடியுமா? சம்மோ பிளீஸ் 1 crore is here. அது ஒரே அட்டி நாய. இந்த கிராமத்து கிளவிகளை பார்த்தீங்களா, மூக்கு சிந்து பட்டு சேலை வச்சு சிந்திடுவான். இவ்வளோ அதுக்குன்னு ஒரு துண்டு சின்ன கரிச்சி எடுத்து அது பஞ்ச் பண்ணி எடுக்கலாம். புருஷனை சொல்றேன், புடதியில ஓங்கி விட்டுணும் தொடட்டி. அதுக்கு ஒரு சங்கடம் இருக்கு. அவன் என்ன விடுதமா, நீ விடுற, நீ தொடவேன்றான். இவன் நிலைமை அப்படி இருக்கு. உங்கள்கிட்ட தெளிவா சொல்லணையா, மனைவிட்டு அன்பா இருந்து சரி கட்டிங்க. குழந்தைகிட்ட படிக்கணும்னு பிள்ளைகளை படிக்கணும்னு கட்டாயப்படுத்தினா படிக்காதியா பிள்ளை. விட்டுருங்க, அதான் படிக்கும். ஏமா எதுவும் படிக்க வேண்டியதா படின்னு சொல்லுங்க, படிக்கும். அதை விட்டுட்டு அதே ஒரு இட்லி திண்டு விடிய காலம் போயிருக்கு. அது ஒரு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு விடுதானுவோம். அது வீட்டுக்கு அங்கே ஒரு ஆயா வேற போட்டுக்கானுவோம். 36 பிள்ளைக்கு ஒரு ஆயா. 36 பிள்ளையும் ஆயாயிட்டா ஆயாயிருவாவா. 36 கழுவ முடியாது அவளுக்கு, பாதி கழுவாமலே வந்துடும். இதெல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம படிக்கும் போதெல்லாம் நினைவு இருக்கா அவங்களுக்கு? எங்க வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காருலையே தம்பி, கெஞ்சுவார், ஏல நல்லா இருப்பேல்ல, எங்க அம்மே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு வரல. எதுக்கு சார் வரலன்னா பள்ளிக்கூடத்தை வேலை இருந்து நீக்கிடுவாங்களான்னு. அவர் நிலைமை ஸ்டூடெண்ட் சேர்த்தா தான் வேலை இருக்கும். இப்போ கியூ நிக்கானுடைய அந்த பெரிய பள்ளிக்கூடம் முன்னால சொன்னார், இதெல்லாம் நீர் தான் சொல்ல முடியும். ரசிக்கணும் வாழ்க்கைய. இப்போ எவனுக்கு எனக்கு கஷ்டம் இல்லை நினைக்கிறீங்களா? எனக்கும் 1000 சிந்தனைகள் சங்கடம் தூக்கி தூரப்பட்டு. கவிஞரை விட சங்கடப்பட்ட எவனாவது உண்டா? கேஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நானே அவர் மேல ஒரு 8 லட்ச ரூபாய் கேஸ் போட வேண்டியது. அவர் இந்த கண்ணதாசன் பத்திரிகை கடிதமெல்லாம் நடத்தினேன். நான் கேஸ் போட்டுமா? போட்டுக்க 2502. அப்ப நான் சொன்னேன், என்ன தைரியம்? சாண்டோ சின்ன பார்த்தவருக்கு வர எனக்கு என்னடா கவலை. கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல், இந்த கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்ப வள்ளல்னாரு. சின்ன பார்த்தாரெல்லாம் மறக்க முடியாது. அவருக்கு ஒரு சொத்து ஏலம் இருந்தா சின்ன பார்த்தாரு அந்த ஏலத்தை எடுத்து வீட்டில் பிள்ளைகள் மேல எடுத்து கொண்டு கொடுத்துட்டு போயிடும். காமராஜ் வந்து ஒரு நாள் 13 பிள்ளைகளும் அழுதுருக்கு, அப்பா ரொம்ப குடிக்கிறாங்க சொல்லுங்கன்னு. அவர் பின்ன காமராஜ் இயல்பா சொல்றாரு, அவர் எவ்வளவு பெரிய மேதை, எவ்வளவு பெரிய அறிவாளி, என்ன மாதிரி படிக்காதவரா, பெரிய மேதை, குடியார மட்டையா இருக்காருன்ட்டாரு. இவர்கிட்ட எவனோ சொல்லிட்டான், இவர் என்ன குடியார மட்டைட்டாருன்னு அழுதுட்டு இருக்காரு. நான் ஒருத்தன் தான், வாங்க நீ குடிப்பீங்கல்ல. ஆமா அதானே சொன்னாரு, சரியா தானே சொல்லியிருக்காருங்காரு. அப்புறம் கூட்டு போனே காமராஜ் சிரிக்காரு, பிள்ளையெல்லாம் வந்து அழுது, பிள்ளையெல்லாம் மணிமணியா பெற்றிருக்கார், நல்ல பிள்ளைய, இதை விட்டுருங்களேன் அப்படிங்காரு. நான் விடுறேன் தலைவர். அவரு ரொம்ப விடுன்னு சொன்னா காமராஜ் விட்டுருவாரு அவரு. ஏன்னா அது நான் தான் காமராஜ் சொன்னேன், ரொம்ப வற்புறுத்தாங்க, செட்டியார் நம்மளை விட்டு போயிடுவாரு. நான் தப்பா பேச நினைச்ச கூடாது. ஆங்கில புத்தாண்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? வெங்கடாஜலபதி முன்னால போய் நிக்க அறிவு இருக்கா உனக்கு? யுகாதி அன்னைக்கு வெங்கடாஜலபதியை பாரு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முருகன்ட்ட போய் நில்லு. முருகன் முன்னால அவர் பதறாரு, முருகன் என்ன விஷயம், எதுக்கு எல்லா பயிலும் இன்னைக்கு கும்பிட வந்திருக்கானோ? அவர் பட்டத்தை சொல்ல எல்லா படி விசாரி, அவனை ஏதோ கொள்ளையடிக்க வந்திருக்கான், திருட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் தான் ஒரு காலை சொன்னேன், சாமி அவனுக்கு தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு வித்தியாசம் தெரியாம ஆயிட்டானு, நீங்க ஒத்துக்கிடுங்க. என்ன சம்மா இங்கிலீஷ் படி வேண்டாங்கல்ல, சமஸ்கிருதத்தை படின்னு அரசாங்கம் சொல்லி நான் வருத்தப்படுறத படி. நீ தமிழர்களால் எந்த மொழியும் படிக்க முடியும், ஏனென்றால் அவர்கள் தமிழையே படித்தவர்கள்னு காட்டவனுக்கு. கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதர துதித்தெழுந்து ஒன்று பல வாயினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரமை
மன்னமனையாசர் சுந்தரம்ல பாடுறார். அழிஞ்ச மொழியில சில பேர் தமிழ் அழிஞ்சிடணும், ஒரு நாள் அழியாது. ஒரு நாளும் தமிழ் அழியாதுடா. ஏய், வள்ளுவனும் அவையும் இருக்கிற மொழியை எவன்டா அழிக்க முடியும்? முடியும் இல்லை. நான் ஒன்றும் சொல்றேன், இங்க வந்திருக்க பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட தமிழ்ல பேசுங்க. டாடி மம்மி. ஒருத்தி என்கிட்ட சொல்வா, 2000 ரூபாய் செலவழிச்சு படிக்க வச்சிருக்க மாமா, அந்த பையன் மம்மின்னே கூட மாட்டேங்கான். நான் உன்னை கேட்டு இங்க வாட்டின்னு என்னத்தான் மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். அதைத்தான் அவன் புருஷன் சொல்லி கொடுத்து உன்னை கூப்பிட சொல்றான், எச்சரிக்கையாரு. அப்புறம் தான் அவன் அப்போ டாடின்னா அர்த்தமே கிடையாது. டாடின்னா ஒரு அர்த்தமும் கிடையாது, இதுக்கு தான் அப்படி அர்த்தம் இருக்கு அப்படின்னு அவளுக்கு எச்சரிக்கை ஆயிட்டான். பையிட்ட சொல்லிட்டான், மம்மின்னா கூண்டுருவேன், உன்னையும் உங்க ஒப்பனையும் சேர்த்து கொண்டுருவான்ட்டான். அப்போ அப்பன் சரியாயிட்டான். காமராஜ ரொம்ப ஜீவானந்தம் இருந்தால எவ்வளவு பெரிய தமிழறிஞர். அவரை செங்கடல் தோழர் ஜீவா பேசுறான்னு போர்டு எழுதி வச்சுட்டான். மதுரைக்கு வந்த உடனே முதல்ல அந்த தட்டி போர்டை எடுத்தா தான் பேச வேண்டாரு. என்னல செஞ்சு வரல, என்ன செங்கடல், எவ்வளவு பெரிய மேதை வரலாம். பாரதியார் புத்தகத்துல ஒரு வரிக்கு கீழே ஒரு தடவை கோடு இல்லையா, 12 கோடு இருக்குமா, ஒரு தடவை ஒரு சிந்தனை வரமா குறிச்சு வைப்பாராம். நார்வேல பேசும்போது பாரதியாருடைய மகா பெயருக்கு, எங்கள் தந்தை இறந்து விட்டார் என்று எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், ஜீவானந்த வடிவத்திலே என் தந்தை உயிரோடு இருக்கிறார். அவ்வளவு பெரிய மேதை. எப்படி மனுஷன்லாம். அவர் எம்எல்ஏ இருக்கும்போது தாம்பரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டார். காமராஜ் முதலமைச்சர் திறக்க போறாரு. இல்லை ஜீவா இங்கே தான் இருந்தான், இங்கே அவனை போய் கூட்டு போகணும்னு போறாரு. எங்க குடிசையில் சாக்கடையா தாண்டி வேட்டியை மடிச்சு கட்டி முதலமைச்சர் போய் கூப்பிடுறாரு, ஜீவா நீ அடிக்கல் நாட்ட பள்ளிக்கூடம் திறக்க போற வாடான்னு. ஜீவா சொல்றார், நீ போல, நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேங்க. 1 மணி நேரம் கழிச்சு ஜீவானந்தம் போறாரு. காமராஜ், ஏன்டா 1 மணி நேரம் கழிச்சு வந்த, ஒரு வேட்டி தாண்டா இருந்து துவைச்சு காய போட்டிருந்தேன். எப்படி ஆள வரலாம். அதாவது நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிறாரு. காமராஜ் போய் பார்த்துட்டு அழுதாரு. ஏல மருந்து வாங்க ரூபா கொடுக்கணே, இந்த தாம்பரத்தில் குடிசை பேர்ல இருக்க எல்லா பேருக்கும் மருந்துக்கு ரூபா கொடுக்கான்னு கேட்காரு. காமராஜ் வெளியே வந்து கம்யூனிஸ்ட் தலைவரில் போட்டு அவன் கெஞ்சினாரு, ஏய் அவன் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தான், அந்த பையிட்ட சொல்ல, இங்க சொன்னா அந்த பிள்ளைய வேலையை விடுன்றான். அவன் பட்னியா கிடந்தான், நான் செத்துருவன்ட்டான்னாரு காமராஜ். அவன் அந்த நாட்டுக்கு பாடுபட்டவன். அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவரில் பூரா கல்யாண சுந்தரம் எல்லாத்தையும் பேசி அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் தான் ஜீவா சாப்பிட்டார். ஆனால் அவருக்கு வேலை கொடுத்தா தெரிஞ்சா வேலையை விட்டுருவார். ஒன்று சொன்னேன், ஒழுக்கமாக இருங்க. என்கிட்ட பயலு கேட்பான், எங்கள் ஊரில் ஒழுக்கமாக இருந்தா என்னாச்சும்மா, என்ன எத்தனை பேர் கும்பிடுதான் பார்த்தீங்களா, அதான் ஒழுக்கம். ஒழுக்கமாக இருந்தானே ஊரே கும்பிடும் உங்களை. அவ்விய நெஞ்சத்தான் நாக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுங்கிறார் வள்ளுவர். பெரிய கள்ளச்சார வியாபாரி, கந்து வட்டிக்காரன், விபச்சார விடுதி நடத்தினான், 30 பவுனுக்கு சங்கிலி போட்டிருக்கான், பெரிய காரில் வந்து இறங்கினான். ஊருக்காரம்பரம் கும்பிடுவான், பதில் அணைச்சு வாங்க, நல்லா இருக்கலாம், மைண்ட் நல்லா இருக்கலாம், வீட்டில் எல்லாம் செடிமா இருக்கணும்னு கும்பிடுவான். அவன் அந்த பக்கம் போனோன்னு இந்த பேதியில் போவான், சாக மாட்டுக்கான ஏமா. அதான் அபிய நெஞ்சத்தான் ஆக்கம். செம்மியான்னு கேடுன்னா ஜீவா மாதிரி ஆள் நல்லவர் வருவாராம், ஊரில் எல்லாரும் போய் கும்பிடுவானா. நீங்க இருக்க போய் தான் ஏன் மழை பெய்யுது சொல்லுதீங்களா. கலைவாணரை நான் என்ன ரசிச்சேன், ஒரு தடவை கலைவாணர் டெல்லிக்கு விமானத்தில் போகிறதுக்காக போகலை, அந்த விமானம் விபத்து உள்ளாக்கிட்டது. ஒன்றும் இல்லை, நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிங்கன்னு. கலைவாணர் சொன்னா, இல்லை நான் போயிருந்தா அந்த விமானம் விபத்துக்குள்ளா இருக்காது, நான் நல்லவன். நல்லவங்களை முதல்ல ஆதரிங்க, நல்லவங்கிட்ட பழக்க வச்சுங்க. தந்தையார் எங்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, இன்னும் நாட்டை பழகுமாங்க. அவன் நம்ம நல்லதுக்கு தான் கூட்டுவான். என்ன சொல்லிய, இந்த 2 கிளி குஞ்ச ஒரு வேடம் மரத்துலேருந்து எடுத்திருக்கான். ஒரு கிளி குஞ்ச ஒரு பூசாட்டு படிச்சுட்டான், உன்னை கொண்டு கறிக்கடையில் விட்டான். 6 மாதம் கழிச்சு வந்தால் பூஜாட்டு இருக்க கிளி என்ன பண்ணுது, வாங்கோ கைகால் அனுப்புங்க, பகதான தரிசிங்க, சாப்பிட உட்காருங்கன்னு இருக்கு. மகிழ்ச்சியாக நம்ம கிளின்னு கறிக்கடைக்கு போயிருக்கான். அது மூளைக்கறி 2 ரூபா, குடல் கறி 1 ரூபான்னு இருக்கு. பண்ண என்னன்னா கிளி ஒழுங்காக தான் இருந்தது, நீ கொண்டு விட்ட இடம். பிள்ளைகள் நான் பாருங்க, உங்கள் சென்னையில் தான் நடந்தது. பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பையன் கூரியரில் வேலை பார்க்க தான் தகப்பனை மிரட்டி ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி அன்னைக்கே செத்துட்டான்லையா. இளைஞர்கிட்ட சொன்னேன், மோட்டார் சைக்கிள் இல்லைன்னா என்னடா கண்ணு, அந்த புட்ட பிள்ளைகிட்ட காட்டுது, உசுங்கா உசுங்கா உசுங்க. திருநெல்வேலியில் காதில் மாட்டி பாட்டு கேட்கானே, செத்து போனா மாட்டானா. ஒரு கிளவி வருவா, ஒரு ஆடு வரும், கோழி வந்துடும். கோழி அடிச்சா ஆஸ்திரேலியா வாங்கின கோழி 50,000 பண்ணுவோம். நம்ம ஊரில் சொல்லாம் தெரியுமா. ஒரு கிராமத்துக்கு என் நண்பன் போயிருக்கான் காரில், ஒரு ஆடு முன்னால் வந்து தொப்புன்னு விழுந்துட்டான். உடனே ஊருக்காரன் பஞ்சாயத்து பேசி ஆஸ்திரேலியாவில் வாங்கின ஆடுன்னு இருக்கான். இவன் சொல்லியிருக்கான், ஆஸ்திரேலியா நீங்கள் எங்களை பார்த்தியா, வாங்கினது 40,000 கொடுன்ட்டான். இவன் 40,000 கொடுத்து முடிச்சோன்னே ஆடு எழுந்திரிச்சு போயிட்டான். என்னான்னு கேட்டான், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கானுவோ, கரெக்டாக பணம் வாங்கினோடனே எந்திரிச்சு போயிருந்தவன். திருநெல்வேலியில் இல்லாமல் நான் இங்கே வந்து இருந்தால் இந்த அறிவுலாம் நான் பார்க்க முடியுமா ஐயா. அப்புறம் கேட்டேன், எல்லாம் ஆடு எப்படி எந்திரிச்சு போச்சு, அதெல்லாம் 3 இயர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்க ஆட்டுக்கு. எங்கள் ஊரில் தான் ரசிப்பானுவோ, சாமியை கும்பிடுறதுலே ஒரு ரசனை வச்சிருப்பான்.
சாமியை நேருக்கு கிட்டவத்து சொல்லி ஏசுவானு. நீ விளங்குவியாவே பிள்ளையார? எத்தனை தேங்காய் உடைச்சிருப்பேன். நன்றி இல்லாதவனே, நன்றி நன்றி. உனக்கு ஒரு அப்பன் பரமசிவம், உங்க அம்மா பார்வதி. நான் எல்லாம் யாரை ஏச பிள்ளையார் தாங்க. எதுக்கு இல்லைன்னு 15 வருஷமா தேங்காய் உடைக்கும். சங்கடப்படுத்திட்டேன். சங்கடமே கிடையாது, உங்களை சொல்லித்தரேன். இடும்பைக்கே இடும்பை படுப்பர், இடும்பைக்கே இடும்பை படாதவருங்கார் வள்ளுவர். துன்பம் நல்லவங்க வீட்டுக்குள்ள வந்தா துன்பம் துன்பப்பட்டு ஓடிடுமா. நல்லவர்கள் துன்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டானா. எது துன்பம்? ஆசை தான் துன்பம். அதுதான் புத்தர் சொன்னான். தேவையில்லாம ஆசைப்படுதுமே என்ன. நீங்க காந்தியா பெண் கிங்ஸ்லின்னு ஒரு வெள்ளக்காரன் நடிக்க வைக்கிறான், ரிச்சா நட்டன் படம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்தியாவில் வந்து மக்கள்லாம் கும்பிட்டதை பார்த்த உடனே போன உடனே மது சாப்பிட்றதையும் மாமிசம் சாப்பிட்றதையும் விட்டுட்டானா. தெய்வமா கும்பிடுற ஒரு மனுஷனா நான் நடிக்கேன். இப்போ நம்ம ஊரில் விரதம் இருப்பான்ல, ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாரும் விரதட்டானே. ஆனால் மலையிலேருந்து இறங்கும் போதே ஆஃப் அடிச்சுட்டு தானே இறங்குதான். இறங்கும்போது என்ன சொல்றேன்? ஐயப்பா சாமி ஐயப்பா. அவர் ஐயப்பன் கோயில போகும்போது எப்படி போட்டு நான் இங்கே வந்து சேட்டை பண்ணாமல் தான். நான் என்ன சொன்னேன்? பக்தி தான் அது. அது என்ன சினிமா பாட்டு மெட்டில் ஐயப்பனுக்கு பாட்டு? கடவுள்ல நல்ல மெட்டில் பாட பிடிக்கலையா எனக்கு. திருநெல்வேலியில மாலை மரத்தில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொக்கலிங்க இருந்தான். அவன்கிட்ட என்ன பண்ணிட்டேன், ஒரு ஐயப்ப சீசனில் சபரிமலையில் 8 புலிகள் நடமாடுங்கன்னு செய்தி போட்டு விட்டான். திருநெல்வேலியில் ஒரு போய் சாமி புறப்பட மாட்டுக்கு. நான் வாரேன் நடத்தி வைக்கேன்னா. ஐயப்பன் கனவுல வந்து அடுத்த வருஷம் வர சொல்லிட்டாருங்க. ஏன்னா 8 புலி தான் நடமாடுது சார். அந்த காலத்தில் என்ன தெரியுமா சோமு, மலையில் மிருகங்கள் இருக்கும் தான் அந்த கோஷமே. ஐயப்பா ஐயப்பா 100 பேர் சத்தம் போட்டு போனால் மிருகங்கள் என்ன முடிவு பண்ணிடும்? நம்மை விட மோசமான மிருகங்கள் வருவதனால் நாம இடத்த காலி பண்ணிடும் போயிடும். இவனை என்ன பண்ணானே, ஊரில் சூதாட்ட விடுதி வச்சிருக்கவன் சாராயங்க அவனை தான் இல்லை முதல்ல மாலைப்படுதான் 10 லட்சம். அவனை பார்த்தாலே அதில் வேற அதுக்கு போட்டு அவனை சாமின்னு கூப்பிடணும்னு நினைப்பான். நான் சொன்னேன், ஏல சுப்பியா வாங்க அப்படிமே. சாமிம்மா எனக்கு சாமி நீ கிடையாது. ஒரு கலர் வேட்டி கட்டினா சாமியால நீ எப்படிலாம் டெக்னிக் பண்ணானுவா. போலீஸ் இவனை பார்த்தா சாமிங்க. நான் சொன்ன போலீஸை, அடிச்சா தான் உண்மை சாமி தெரியும். நீ பாட்டு அவனை போய் சாமிங்க படின்னு விட்டார்லாம். சும்மா தான் போட்டிருக்காங்க. லாரி டெபெட்லாம் மத பேதமே கிடையாது. பிள்ளையார் கோயிலில் 1 ரூபா போடுவான், மரியம்மா சர்ச்சில் 1 ரூபா போட்டுருவான், இங்கே ஏதோ பள்ளிவாசல் 1 ரூபா போட்டு போகிறான். நானே கேட்டேன், என்னல எல்லா சபைக்கு ரூபா போடுது என்ன? ரொம்ப தூரம் போகிறான்னாச்சு. ஒரு ஆபத்து வந்தால் இதில் யார் ரெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க நம்மளை காப்பாற்றிருந்தாங்க. அது 3 பேருக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைக்கான். அவன் எப்படி சின்ன சின்ன விஷயங்களை பாருங்க, நல்லா தான் இருக்கான் மனுஷன். உங்களை யாருமே கெட்டவன் இல்லை. உங்கள் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கெட்ட பேரே வராது. பிள்ளைய போய் பெரிய பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும் ஏன்னு நினைக்க. அதில் இன்னொரு அநியாயம் பாருங்க. அரசு ஆசிரியர்களாக இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் கேட்குறேன், உன் பிள்ளைய அரசு பள்ளிக்கூடத்தில் சேர். இவன் கவர்மெண்ட் டீச்சரு, இவன் பிள்ளைய கொண்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில், திருநெல்வேலூர் பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி எனக்கு வேண்டிய பிள்ளை ஒருத்தன் சொன்னா, எப்பா இந்த சின்ன பிள்ளை கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமேண்ணா. ஒருத்தன் என்கிட்ட சொன்னா, அங்கே கொள்ளையடிக்காங்கண்ணா. கேளுங்க வா பிள்ளைய படிக்க, நீ முதல்ல படிச்சா அங்கே போய் அந்த பள்ளிக்கூடத்தை கேட்க. ப்ரீ கேஜிக்கு 2 லட்ச ரூபா இருக்கான். நான் சொன்னேன், எல்லாம் ஏற்கனவே உடம்பு சொல்லாமல் இருக்க, கையை பிடிச்சிக்கிட்டேன், தலை சுத்துது. அப்புறம் இந்த கரஸ்பாண்ட்டை கேட்டேன், அது மாமானு கொண்டு எல்லாம் மறுமலை என்னல 2 லட்சம் எங்கன்னு. நீங்கள் அந்த ஸ்கூலில் 2.5 லட்சம் வாங்குதாங்களேன்னு. நான் சொன்னேன், அப்போ முதல்ல அந்த பள்ளிக்கூட தான் தீ வைக்கணுங்க நீ அப்படின்னு. அப்பா அவளுக்கு பயம் வந்துருப்பேன், நம்ம பள்ளிக்கூடத்தை தீ வச்சிருவானே. நான் ஊரில் சொல்லி கொடுப்பேன், இந்த தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீரைக்க ஆக்கு மடித்தலுங்க பாரதி. விஞ்ஞான கல்வி இல்லாத பள்ளிக்கூடத்தை தீ வச்சு கொளுத்துங்க, ஒரு ஊரில் இருக்க விடான்னு. ஆனால் பாரதி இதாயா சொன்னா, நிதி மிகுந்தவர் பொறுக்கவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். இந்த நாடு படித்து முன்னேறணும்னா. காமராஜ் பிள்ளைகிட்ட பேசுறாரு, பழைய புலமெல்லாம் உங்களை பிச்சை எடுத்து படிக்க நான் கண்ணுங்களா, வேண்டாண்டா உங்களுக்காக நான் போய் ஊரா பிச்சை எடுக்கிறேன், நீங்க படிங்க. இவனுக்கு குடிக்கலாம் சொல்லி கொடுத்தானுவா. 5ஆம் கிளாஸ் பையில குவார்டர் அடிக்கானே. அப்ப 2ஆம் கிளாஸ் என்ன அவன் பீர் குடிக்கான். விளங்குமா நாடு? படத்திலையும் சீரியல் மட்டும் இந்த சீரியலை பூரா கொளுத்தணும். அவ்வளவு பொம்பளை தான் உட்காந்து பார்க்க. ஒரு சீரியலாவது பொம்பளை நல்லவளா கருதானா? அக்கா தங்கச்சி கொலை பண்ண பார்க்கா, தங்கச்சி அக்காவை கொலை பண்ணாக்கா, மாமியாரை கொல்ல மரும வழி பார்க்கா, மருமலை கொல்ல மாமியார். பெண்களுக்கெல்லாம் சொல்ல மாமியாரை கொள்ளனா வேற ஒன்றும் வேண்டாம், பழங்கரிய ஃப்ரிட்ஜில் 4 நாள் வச்சிருங்க, மாமியார் திறந்தானா க்ளோஸ். இந்த வாடையிலே நம்ம எப்படிலாம் முட்டாளாக இருக்க பாருங்க. அவன் பழங்களும் வைக்கிறதுக்கு கண்டுபிடிச்சான் வெள்ளைக்காரன். இவன் அதில் ஒன்று பழங்கறி, தோசை மாவு அதெல்லாம் சாப்பிடாங்க வீட்டில், விஷம். தோசை மாவு அப்போ அரைச்சி அன்னைக்கு சாப்பிட்டா தான் நல்லது. சட்னி அம்மியில் அரைச்சா நல்லா இருக்கும்.
அது வேற எல்லாருக்கிட்டையும் அந்த மிக்சி சத்தம் தான் போடுது. தெருப்புறம் கேட்க வான்னு சின்ன பிள்ளைகள் எல்லா வீட்லையும் எந்திரிச்சு உட்காந்துருக்கு. என்னன்னு ஐயப்ப சாமி வந்துட்டாரா ரொம்ப சத்தம் கேட்கன்னு. பூரா மிக்சி போட்டிருக்காளோ காலையில். அதில் பாதி தேங்காய் துண்டா கிடக்கும் பார்த்தீங்களா, தொண்டையில் இருக்கி செத்து போயிடணும். பெண்கிட்ட சொல்றேன் கொஞ்சம் வேலை பாருங்க. வேலை பார்க்காம அவங்களும் அந்த மிஷின் வாங்கி போட்டுலாம் நடக்காங்க. அது 2.5 லட்சம் ரூபாய் அந்த மிஷினு. எங்களோட புது பணக்காரன் வாங்கி போட்டு எக்குத்தப்பா நடந்து குப்பரை வந்து மூஞ்சி கிஞ்செல்லாம் உடஞ்சி 5 லட்சம் ரூபா செலவு. இந்த பணம் புதுசாக வந்துட்டு அவனுக்கு தெரிய மாட்டேன். நாங்கள்லாம் எப்பவும் வாங்கியிருக்கணும். என்ன தம்பி காலார நட மிஷினில் ஏறி நிற்கிறது. அப்புறம் உன்னை பிடிச்சிக்கிட்டு இடுப்பு குறையாட்டான்னா ஒரு வயசுக்கு மேலே இடுப்புலாம் பெருத்துரும். பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை பத்துட்டான்னா போயிடும், இளமையெல்லாம் போயிடுவான். அதுக்கு தானே இளமைன்னா அது. அதான் எம்ஆர் ராதா முத்துமண்டவங்கிற ஒரு படத்தில் ஒரு நமக்கு சீனை காட்ட மாட்டான். அவர் பேசுவார், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லா பயிலும் உனக்கு செத்தான் தூங்காமல் கிடந்தான்னு பேசிட்டே இருப்பார். கடைசி பார்த்தா ஒரு எலும்பு கொடு தூங்கும். யாருன்னு கேட்டால் பழைய நடிகை ரமாமணி எலும்பு கொடுப்பார். இவளுக்காக தான் எல்லா பயிலும் செத்தான், அவள் எப்படி கிடக்கா பற்றியாப்போம் அப்படின்பார். அப்புறம் ஒரு அருமையான கேள்வி வைப்பார், நல்ல செய்தி சொல்கிறவன அப்புறம் தமிழ்நாட்டில் வில்லன் ஆக்கிட்டான் நடாம்பார். தமிழ்நாட்டை பார்த்தீங்களா, நல்ல செய்தி சொல்வார் ராதா, அவர் வில்லன். இந்த தெலுங்கு நடிகர் குணச்சித்திர நடிகர் ரங்காராவ் லேட்டாக வந்திருக்காரு. இவர் சொல்லிக்காரு, கெட்டவன் நான் நடிக்கும் விடிய காலமே வந்துட்டேன், நல்லவன் நான் நடிக்கும் 3 மணி நேரம் லேட்டாக வரணும். அதுக்கப்புறம் ரங்காராவ் வாழ்க்கையில் லேட்டாக வந்ததே இல்லையா. ராதாவும் ஆண்மையாரும் இப்போ என்ன மாதிரி அவரும் சாகிறதுக்கு பயப்பட்டதில்லை. சிவாஜி கணேசா வாடா தான் கூடுவார், எம்ஜிஆர் ராமச்சந்திரா வாடா அப்படிதான் கூடுவார். என்னன்னு கேட்டால் 2 பேரும் என்கிட்ட நடிச்ச பயிலுவோம் பாரு. நம்மாழ்வார் வந்து எல்லா மதத்தையும் சண்டைப்படாதுங்கிற அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறைவர் எண்ணெய் அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர். நம்மாழ்வார் சொல்றாரு, அவன் விதிக்கு அவனுக்கு ஒரு சாமி கும்பிட்டு போறான் சண்டைப்படாதங்கார். நபிகள் நாயகம் சொல்றாரு, உன் மதம் உனக்கு அவன் மதம் அவனுக்கு சண்டைப்படாத. எதுக்கே சண்டை? மத மாற்றம் எந்த மன மாற்றம் தான் சரி. தவறு செய்வட்டெல்லாம் சொல்ல திருத்திக்கிடுங்க, தப்பு கிடையாது. திருந்தி பாருங்க. ஆபீஸில் ஒரு உங்களை எல்லாரும் கும்பிட்டுருவான், ஐயா நல்லா இருக்கீங்களா தம்பிம்மா. நான் தாலுகாசுக்கு போவேன். நான் போனோன்னே தாசில்தார்லேருந்து ரெவென்யூ ஸ்டோட்டர் எல்லாரும் இருந்துச்சு என்னையா வேணும் உடனே கொடுப்பானுவா. நான் போகும்போது இந்த வெளியே நம்ம கிராமத்து பொம்பளை இருப்பாள் அவளோடய உள்ளே வாங்கன்னு கூட்டு போயிடுவேன். இல்லை அது 30 பிள்ளைகள் ரொம்ப நேரம் காத்துட்டு 10 ரூபா தான் வச்சிருக்கு, ஊருக்கு போக முடியாது, மத்தியானம் சாப்பிடவும் கையில் துட்டு கிடையாது, இதையும் கையெழுத்து போட்டு சீல் போடுங்களேன்னு தாசில்தார் சத்தம் போடாமல் போட்டுருவான். இல்லைன்னா எங்கே கோயிலில் கண்டு ஏசுவார் நேருக்கு. என்ன சாமி கூட விட மாட்டான், எல்லாம் வருவான். எங்கே வந்த 20 பொம்பளை வெளியே காத்திருந்தா ஏழை அவளுக்கு சீல் போடாமல் இங்கே என்ன சாமி. நான் காந்திமதியை பார்த்து சொல்லேன், இந்த பையெல்லாம் சீக்கிரம் கொண்டுரு நாடு அப்போ தான் உருப்பிடுன்றவன் சொல்லுவான். சண்டாலம் சாபம் விட்டுருவாருடா போட்டுருந்தேன். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், ஐயாவுக்கு எங்கள் கஷ்டம் தெரியல, ஏழை நான் அனுப்புகிறேன், நான் அனுப்பும்போது கவரில் 500 ரூபா வச்சான்னு அனுப்புனேன், லஞ்சம்னா அனுப்புனேன், நம்ம பையில அதை அவன் சொல்லுவான். நான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்து பார்த்து, ஐயாவுக்கு தான் எங்கள் கஷ்டம்லாம் தெரியுமா. கடவுள் வந்து உன்னை அச்சுறுத்துவதற்கு மட்டுமில்லை மனதை நேர்படுத்த. திருச்செந்தூருக்கு பறையா மகிழ்ச்சியாக கும்பிடுது. கடலில் குளிக்கிறதுக்கு என்ன தெரியுமா, தோல் நோய் எதுவுமே இருக்காது. கடல் நீரில் குளிச்சோம்னா தோல் நோய் என்ன இருந்தாலும் ஓடிடும். காலில் எக்ஸிமான்னு வந்தால் ஒன்று கடிச்சிடுறது மேலே குணமாயிடும். இந்த வடநாட்டுக்கார மூத்திரத்தை கொடுத்தான்னு கேள்வி பண்ணி அது மருந்து. மாடு ஒன்றுக்கு போயிட்டு அதே குடிக்கும் பார்த்தியா, அது நோய் அது சரி பண்ணிக்குது. நாய்க்கு வயிற்று வலி வந்தால் அதே போய் அருகம்புல்ல சாப்பிடும். நம்ம சாமிக்கு வச்ச ஒவ்வொரு இதற்கு பற்றில அருகம்புல் பெருமாளுக்கு தொலைச்சி எல்லாம் மருந்து. அருகம்புல் தினசரி சாப்பிட்டேன்னா நல்லது. அதுதான் பிள்ளையார் கோயிலில் கொடுக்கான். அங்கே வேண்டான்ட்டு அங்கே கடற்கரையில் வாங்கி குடிக்கானுல, அது பிள்ளையார் அங்கே வாங்கி காலையிலே அது அவன் என்ன புல்லை கொடுத்தானே தெரியல. ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிங்க காலையில். நான் என்ன சொல்கிறேன், 40 வயசு வரை சம்பாதிக்கிறீங்களா உடனே பார்த்துக்க. நான் பாருங்க 70 வயசு வரை கடுமையாக உழைச்சிட்டேன். 1 மாதம் உடற்பயிற்சி நிறுத்தியிருக்கேன், அது வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பிரியமான ஒரு தம்பி தெசேன் விலையில் தங்கானாடு கடை தான் மிட்டாய் எல்லாம் பெரிய கட்டிக்காரங்க. அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து பாக்கெட்டாக போட்டுருக்கான். இவனுக்கு என் மேலே இருக்கிற அன்பில் அதில் 100 பாக்கெட் வாங்கி போட்டான். நான் வழக்கமாக பிஸ்தா சாப்பிடுவேன், பிஸ்தா தான் நல்ல கொலஸ்ட்ரால். எங்கள் வீட்டுக்காரி இதை எல்லாம் வெட்டி போட்டான். அவளுக்கு தெரியுமா இந்த வேணா வரும்னு. நாங்கள் வேறு அது வேறு முருமன்னு வேறு இருக்குமா முந்திரி பருப்பு. ஒரு தடவை தமிழ்வான கிண்டலாக பதில் சொல்லியிருந்தார். ஜீரண சக்தி அதிகமாக என்ன செய்ய வேண்டும் ஒருத்தன் கேட்டுனான். ஏசியிடம்லேருந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சாப்பிடு, எவ்வளோ கொழுப்பு சாப்பாடையில் என்னென்ன ஜீரணமாகணும்னு கேள்வின்னு எழுதினார் தமிழ்வான. ஒத்த மனுஷனாக தான் அந்த பத்திரிகை நடத்தினார். எவ்வளோ பெரிய ஆளை வரலாம். உழைப்பாளி உழைங்க ஐயா. 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் உங்கள் உழைப்பில் சம்பாதிங்க, தப்பாக பணம் வாங்கிறாது. அதையும் வள்ளுவன் சொல்தானே, தன்னஞ்செறிவது பையற்க பைத்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும்.
ஏதாவது தப்பு பண்ணிட்டேடா கண்ணு, ஆமா ஊரான்லாம் உன்னை கேட்க வேண்டாமா, நெஞ்சு ஒன்று தூங்க விடாதுங்க. நீங்க நம்ம பண்ண தப்புன்னே தோணும்ல. என்னையா, பெண்களை அன்பா வச்சுக்கோங்க, அம்மாவை வீட்டோட வச்சுக்கிடுங்க. பெண்டாட்டி தானே அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமோ? எனக்கு அப்பயார் என்ன பிடிச்சுன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. கடவுள்னா உங்க அம்மாவும் அப்பா தாண்டா கடவுள். அவங்க ரெண்டாவது நேரில் பார்க்க முடியும் கடவுளை. ஆனா அவளையும் மிரட்டியிருக்கானுவா. உடனே ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்ட்டா. அந்த காலத்தில் நெருக்கடி இருந்திருக்கு அவளுக்கு. என்ன அன்னை மீதா முன்னாடி தெய்வத்துக்கு அடுத்த என்ன சொல்ல, ஆலயம் தொழுவது சாரம் தான் எவனா மிரட்டியிருக்கான். என்னெல்லாம் ஒரு வேலும் மிரட்ட முடியாது. எதுக்கு மிரளணும்? நம்ம நல்லவனா இருந்து எவனுக்கு மிரளணும்? நல்லவனா இருக்கும் போறா நெஞ்சை நிறுத்திட்டான்னு வைங்க இந்த நாட்டை. ஒன்று சொல்லிட்டுமா, 95% இந்தியாவில் நல்லவன் தான் இருக்கான், கோழையா இருக்கான். 5% ஐயோக்கிய பேர் இந்த 95% பேர் மிரட்டிட்டு இருக்கானே. இல்லையா, அன்னைக்கு விமானத்தில் தான் வந்திருக்கணும். நேரத்தையும் அமர்ந்திருந்தீமா காரில், அந்த விமான கம்பெனிலேருந்து சொல்றானவா வரும் வந்தாலும் எல்லாம் அவன் ரமணன் மாதிரி சொன்னாங்க வானிலை அறிக்கை. நான் சொன்னேன் இந்த கம்பெனியில் ரமணனை வேலைக்கு சேர்த்துட்டேலான்னு. அப்புறம் இன்னைக்கு எனக்கு மெசேஜ் கொடுத்தா, இங்கே வந்து சேர்ந்தாச்சு. காலையில் 8:30 மணிக்கு போக வேண்டிய விமானம் ஒரு 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு வந்தால் நான் புத்தகம் நிகழ்ச்சி எப்படி வர முடியும்? அதான் நான் எங்கள் டிரைவரை கொடுத்தேன். காரணம் அவன் நல்ல பிள்ளை. 6:30 மணி நேரத்தில் மெட்ராஸ்க்கு வந்துட்டான் திருநெல்வேலியிலேருந்து. செங்கல்பட்டில் தான் முடிச்சு பார்த்தேன், எங்கெல்லாம் இருக்குன்னு. செங்கல்பட்டு தாண்டிட்டான் மெட்ராஸ். எல்லாம் எப்படில வந்தேன்னு கார் ஓட்டிட்டு தான் வந்தாங்க. ரொம்ப ரெண்டு அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? நான் பழைய டிரைவர்கிட்ட சொல்லுவேன், எவ்வளோ ஸ்பீடு ராமா, 160 எல்லாம் ஐயா 60லேயே போயிடுவேன், 120 ஓட்டாது பார்த்து ஓட்டு. அது ஃபோர்டு காரு மிதிச்சா பறக்கும். ஆனால் ஒரே ஒரு சங்கம், அந்த ஃபோர்டு ஹோண்டாலாம் இந்தியாவில் அந்த இது போட்டிருக்கான ஸ்பீடு பிரேக்கர் பூராமே ஓவர் பிரிட்ஜாக தானே போட்டிருக்கானுவா. ஒன்றுலேயும் அறிவில்லையே உங்களுக்கு, படிச்சிருக்கானோ. ரயில்வே லெவல் கிராசிங்லாம் அடுக்கு போட்டால் தான் கார் அது பாட்டு போயிடும். இவ்வளோ பெருசு போட்டு அது ஏன்னா அந்த ஹோண்டா தொங்கிடுது. அதில் ஹோண்டாலேருந்து ஆட்கள்லாம் இறங்கினா தான் அப்புறம் அதுக்கு இங்கே வரும். இந்தியாவுக்கு சிறந்த கார் அம்பாசிடர் தான், அது எங்கே வேணாலும் போகும். எந்த ஊர்லையும் நிறுத்தி இந்த ஆட்டுக்கு கொலை பறிச்சு போட்ட மாதிரி சைக்கிள் கடையில் நட்டு வந்து மாட்டிடலாம் அம்பாசிடருக்கு. இது ஒரு கதவை கடத்துல 25,000 ஞானுல. ரொம்ப அகல கால் வச்சா சிக்கலாயிரு. வேண்டாம் அந்த கார் எதுக்கு? அம்பாசிடர் புதுசாக கிளாசிக்னு ஒன்று போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்தியாவுக்கு எந்த மேட்லையும் இறங்கிடும், எந்த கிராமத்துக்குள்ளேயும் கொண்டு போகலாம். புளியை கூட எதுக்கிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. புளியை வந்து ஏறிக்கணும் அந்த காரை பார்த்தா. இந்த காரில் என்ன புலி இருந்தப்புறம் களிமட்டானுல. இந்த வண்டலூரில் ஒன்று காணாமல் போயிட்டுங்க, அப்புறம் உள்ளதான் இருந்ததுங்க. காந்தியை பாருங்க. நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், அந்த நாட்டில் பிள்ளைகள்லாம் அதை நினைங்க. உலகம் பூரா விடுதலை போராட்டினதில்ல, செஞ்சினத்தில் நடந்தது. மாசே திங்கும் லீ சோக்கியும் தான் தலைவரானா. சோவியத் ரஷ்யாவில் நடந்தது, லெனின் தானே தலைவரானா. அங்கே மார்ஷல் டிட்டோ ஆனார், அங்கே வாஷிங்டன் ஆனா. உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே ஒரு விடுதலை போரை தலைமை தாங்கி வழி நடத்திய அந்த தலைவன், எனக்கு எந்த பதவி வேண்டான்னு போனவன் காந்தி என்கிற ஒரு மா மனிதனை தவிர உலகத்தில் எந்த பயிலும் கிடையாது. இல்லை அவனையெல்லாம் ஏதாவது பேசினா தாங்க முடியாதுல்ல. சும்மா தீவிரவாதி உருவாரானா இந்த மாதிரி பேசும்போது தீவிரவாதி வருவான்ல, சுற்ற வேண்டியதான்றான். எங்க ஊர்ல முஸ்லீம் எங்க மேலப்பள்ளத்தில் பயந்த பயங்களாம் இருந்தான், இப்போ வீரன் ஆயிட்டானுவோ. இந்த எவன் அங்கே போய் ரவுடித்தனம் பண்ண முடியாது. நான் வேற ரவுடித்தனம் பண்ணலாம் கூட்டு அப்பப்போ சொல்லுவேன். ஏன்னா அவன்கிட்ட AK படிச்சவனே 30 இருக்குன்ட்டேன். ஒருவேளை அங்கே போக மாட்டேக்கான். மாமா 30 20 தானே இருக்கு, இப்போ 10 வாங்கிட்டானுவா. இன்னும் 10 ஜனவரியில் வருதுன்றது. இவனுக்கு பூரா வெளிக்கு போகுது. சண்டால பேர் 40 துப்பாக்கி வச்சிருக்காங்க, எல்லாம் அங்கே போயிடாதீங்க போட்டுருவானுவோம் அப்படின்னு. நான் எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம்கள் நம்மள தீவிரவாதி இல்லையா? இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுயா. நான் சொல்ல விவேகானந்தர் சொல்றான். அவன் சத்திரிய துறவி. அவனையே ஒரு சத்திரிய எப்படி துறவி ஆக முடியும் அப்ப எதிர்த்திருக்கானுவோ. இப்ப அவனை போய் அவர் எங்கால தாங்க கொண்டுருவேன். அவன் சத்திரியன்டா. அவர் சொல்றாரு, பாரசீக நாட்டுக்காரர்களுக்கு சிந்து செம்மொழி நாகரிகம் சிந்துன்னு உச்சரிக்க வரல, எஸ் உச்சரிக்கிறதுனால இந்துன்னு சொன்னா. பாரசீக நாட்டுக்காரன் சொன்ன இந்துங்கிறத வச்சுட்டு இங்க இருந்த வழிபாட்டு முறையை பூரா சேர்த்து இந்துன்ட்டானுங்க. இப்ப எங்க சைவ சமயத்தவர்கள் எங்களை இந்துன்னு சொல்ல மாட்டோம். என்ன எங்க சாமி தனி, அவன் அவள் அது எனும் அவை மூய் வினமையும் தோற்றிய திதையே ஒடுங்கிய மலத்துளும் அந்த மாதிரி. எங்க சைவ சமயம் வந்து பிசிக்ஸ், பௌதிகம், அது நிறுவ முடியும். இவன் படி சொன்னா. இந்த காரைக்கால் புனிதவதி இருந்தால பெரிய பக்தி அவளுக்கு சிவன்ட்ட. புருஷன் என்ன பண்ணிட்டான், பரமதத்தை வாழ்றான். ஆண்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு சொல்றேன் இந்த கதையை. ஒரு 2 மாம்பழம் கடையிலேருந்து வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டுருக்கான். பொம்பளை பிள்ளை தானே வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ சிவபெருமான் ஒரு அடியவராக வந்து பசிக்குங்கார். இந்த பிள்ளைகிட்ட ஒன்றுமில்லை, ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு
இவன் வந்தான் கடையிலேருந்து, மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டோன்னா இந்த பிள்ளை அறுத்து வைக்க திங்கான். நல்லவன்னா புருஷன் என்ன பண்ண, நம்ம ஒரு மாம்பழம் திட்டம் பொண்டாட்டி ஒன்று திங்கிட்டு விட்டா தானே அவன் புருஷன். இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வாங்க, அந்த பிள்ளை சிக்கலாயிட்டு. ஆனால் உண்மையை சொல்லிட்டா, இது மாதிரி சிவனடியார் வந்தார் கொடுத்துட்டேன், ஒரு மாம்பழம் தாருன்னு உள்ளே போனான். சிவபெருமான்கிட்ட கேட்டா, அவன் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டான். அது கார்பேடுக்கெல்லாம் வைக்காத மாம்பழம், மேலே இருந்துலாம் வருது கைலாசத்துலேருந்து கொண்டு கொடுத்துட்டானா. செட்டியார் அறுத்து சாப்பிட்டா ருசியாக இருந்து, வியாபாரி தெரிஞ்சு போச்சு, சண்டாளி இது வேறு மாம்பழம்னா. அவன் சொன்னா சிவபெருமான்கிட்ட கெடுத்த கொடுத்தான். நல்லவனா என்ன பண்ணும், கடவுள்கிட்டே மாம்பழம் வாங்குற சக்தியுடையவோ பொண்டாட்டி பெருமையாக வளரலாம், எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அப்போ அவன் தானே திருட்டுப்பையா. மதுரையில் போய் வேற கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து அவளுக்கு பேரை விட்டான். ஆனால் பெண்ணு பார்த்தீங்களா, புருஷனோட 6 மாதம் வாழ்ந்துட்டு இருந்த உடம்பு அதெல்லாம் நினைக்கும்ல. தேடி போனால் அவன் இவ காலில் விழுந்து கும்பிடுவான், நீங்கள் கடவுளுங்க. அப்போ தான் அந்த பிள்ளை அது பெரிய பெண்ணியல் செய்தி. அது சிவபெருமானை கூட்டி சொல்லுது, இந்த தசையும் எலும்பும் இருந்தால் எனக்கு இந்த உணர்வு இருக்கும், இதை எடுத்துருது மேலே போகுது. சிவபெருமானுக்கு என்ன வருத்தம் வந்துடுதுன்னா, இந்த பிள்ளை குழந்தை பார்த்தா தானே மலடி இல்லைன்னு சொல்லுவான் ஊரில். என்னால் அந்த பிள்ளை குழந்தை கூட பெறலையே உடனே அவன் சிவபெருமான் சொன்னான், அவனுக்கு அம்மையும் கிடையாது அப்பனும் கிடையாது. பொண்டாட்டிட்ட சொன்னானா, பார்வதிட்ட வராள்லாம் இவன் எங்கள் அம்மாட்டானா, வரும் இவள் நம்மை பேணும் அன்னை கான். நம்மாழ்வார் எல்லா மதத்தையும் சண்டைப்படாதுங்கிற, அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறைவர் எண்ணெய் அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர். நம்மாழ்வார் சொல்றாரு, அவன் விதிக்கு அவனுக்கு ஒரு சாமி கும்பிட்டு போறான், சண்டைப்படாதுங்கிறார். நபிகள் நாயகம் சொல்றாரு, உன் மதம் உனக்கு அவன் மதம் அவனுக்கு, சண்டைப்படாத. எதுக்கே சண்டை? மத மாற்றம் இல்லை, எந்த மனமாற்றம் தான் சரி. தவறு செய்வட்டெல்லாம் சொல்ல திருத்திக்கிடுங்க, தப்பு கிடையாது. திருந்தி பாருங்க. ஆபீஸில் உங்களை எல்லாரும் கும்பிட்டுருவான், ஐயா நல்லா இருக்கீங்களா தம்பிம்மா. நான் தாலுகாசுக்கு போவேன், நான் போனோடனே தாசில்தார்லேருந்து ரெவென்யூ சொல்கிற எல்லாரும் இருந்துச்சு, என்னையா வேணும் உடனே கொடுப்பானுவா. நான் போகும்போது இந்த வெளியே நம்ம கிராமத்து பொம்பளை இருப்பாள், அவளோடய உள்ளே வாங்கன்னு கூட்டு போயிடுவேன். இல்லை அது 30 பிள்ளைகள் ரொம்ப நேரம் காத்துட்டு 10 ரூபா தான் வச்சிருக்கு, ஊருக்கு போக முடியாது, மத்தியானம் சாப்பிடவும் கையில் துட்டு கிடையாது, இதையும் கையெழுத்து போட்டு சீல் போடுங்களேன்னு தாசில்தார் சத்தம் போடாமல் போட்டுருவான். இல்லைன்னா எங்கன்னா கோயிலில் கண்டு ஏசுவார் நேருக்கு, என்ன சாமி கூட விட மாட்டான், நான் வருவான். எங்கே வந்த 20 பொம்பளை வெளியே காத்திருந்தா, ஏழை அவளுக்கு சீல் போடாமல் இங்கே என்ன சாமி. நான் காந்திமதியை பார்த்து சொல்லேன், இந்த பையெல்லாம் சீக்கிரம் கொண்டு நாடு அப்போ தான் உருப்பிடுன்றவன் சொல்லுவான். சண்டாலும் சாபம் விட்டுருவாருடா போட்டிருந்தேன். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், ஐயாவுக்கு எங்கள் கஷ்டம் தெரியல, ஏழை நான் அனுப்புகிறேன், நான் அனுப்பும்போது கவரில் 500 ரூபா வச்சான்னு அனுப்புகிறேன், லஞ்சம்னா அனுப்புனேன், நம்ம பையில அதை அவன் சொல்லுவான். நான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்து பார்த்து, ஐயாவுக்கு தான் எங்கள் கஷ்டம்லாம் தெரியுமா. கடவுள் உன்னை அச்சுறுத்துவதற்கு மட்டுமில்ல, மனதை நேர்படுத்த. திருச்செந்தூருக்கு பறையா மகிழ்ச்சியாக கும்பிடுது. கடலில் குளிக்கிறதுக்கு என்ன தெரியுமா, தோல் நோய் எதுவுமே இருக்காது. கடல் நீரில் குளிச்சோம்னா தோல் நோய் என்ன இருந்தாலும் ஓடிடும். காலில் எக்ஸிமான் வந்தால் ஒன்று கடிச்சிடுறது மேலே குணமாயிடும். இந்த வடநாட்டுக்கார மூத்திரத்தை கொடுத்தான்னு கேள்வி பண்ணி, அது மருந்து. மாடு ஒன்றுக்கு போயிட்டு அதே குடிக்கும் பார்த்தியா, அது நோய் அது சரி பண்ணிக்குது. நாய்க்கு வயிற்று வலி வந்தால் அதே போய் அருகம்புல்லை சாப்பிடும். நம்ம சாமிக்கு வச்ச ஒவ்வொரு இதற்கு பற்றியில் அருகம்புல், பெருமாளுக்கு துளசி எல்லாம் மருந்து. அருகம்புல் தினசரி சாப்பிட்டேன்னா நல்லது. அதுதான் பிள்ளையார் கோயிலில் கொடுக்கான். அங்கே வேண்டாட்டு அங்கே கடற்கரையில் வாங்கி குடிக்கானுல, அது பிள்ளையார் அங்கே வாங்கி காலையே அது அவன் என்ன புள்ள கொடுத்தானே தெரியல. ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிங்க காலையில். நான் என்ன சொல்றேன், 40 வயசு வரை சம்பாதிக்கிறீங்களா உடனே பார்த்துக்க. நம்ம 70 வயசு வரை கடுமையாக உழைச்சிட்டேன். ஒரு மாதம் உடற்பயிற்சி நிறுத்தியிருக்கேன், அது வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பிரியமான ஒரு தம்பி தெசேன் விலையில் தங்கான கடை தான், மிட்டாய் கிட்டாய் எல்லாம் பெரிய கட்டிக்காரங்க. அவனுக்கு என்ன பண்ணாங்க, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து பாக்கெட்டாக போட்டுருக்கான். இவனுக்கு என் மேலே இருக்கிற அன்பில் அதில் 100 பாக்கெட் வாங்கி போட்டான். நான் வழக்கமாக பிஸ்தா சாப்பிடுவேன், பிஸ்தா தான் நல்ல கொலஸ்ட்ரால். எங்கள் வீட்டுக்காரி இதை எல்லாம் வெட்டி போட்டான். அவளுக்கு தெரியுமா இந்த வேணா வரும்னு. நாங்கள் வேறு அது வேறு முறுமுறுன்னு வேறு இருக்குமா முந்திரி பருப்பு. ஒரு தடவை தமிழ்வான கிண்டலாக பதில் சொல்லியிருந்தார். ஜீரண சக்தி அதிகமாக என்ன செய்ய வேண்டும்னு ஒருத்தன் கேட்டுனான். ஏசியிடம்லேருந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சாப்பிடு, எவ்வளோ கொழுப்பு, சாப்பாடையில் என்னென்ன ஜீரணமாகணும்னு கேள்வின்னு எழுதினார் தமிழ்வான. ஒத்த மனுஷனாத்தான் அந்த பத்திரிகை நடத்தினார். எவ்வளோ பெரிய ஆளாக வரலாம், உழைப்பாளி. உழைங்க ஐயா, 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் உங்கள் உழைப்பில் சம்பாதிங்க, தப்பாக பணம் வாங்கிறாது. அதையும் வள்ளுவன் சொல்றானே, தன்னஞ்செறிவது பையற்க பைத்தவன் தன்னஞ்சே தன்னை சுடும். ஏதாவது தப்பு பண்ணிட்டேடா கண்ணு, ஆமாம் ஊரான்லாம் உன்னை கேட்க வேண்டாமா, நெஞ்சு ஒன்று தூங்க விடாதுங்க. நீங்கள் நம்ம பண்ண தப்புன்னே தோணும்ல. என்னையா, பெண்களை அன்பாக வச்சுக்கோங்க, அம்மாவை வீட்டோட வச்சுக்கிடுங்க. பெண்டாட்டி தானே அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமோ. எனக்கு அப்பயார் என்ன பிடிச்சுன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. கடவுள்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் தாண்டா கடவுள். அவங்க 2 நேரில் பார்க்க முடியும் கடவுளை. ஆனால் அவளையும் மிரட்டியிருக்கானுவா. உடனே ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்ட்டா. அந்த காலத்தில் நெருக்கடி இருந்திருக்கு அவளுக்கு. என்ன அன்னை மீதா முன்னாடி தெய்வத்துக்கு அடுத்த என்ன சொல்ல, ஆலயம் தொழுவது சாரம்னா எவனா மிரட்டியிருக்கான்.
என்னெல்லாம் ஒரு வேலும் மிரட்ட முடியாது. எதுக்கு மிரளணும்? நம்ம நல்லவனா இருந்து எவனுக்கு மிரளணும்? நல்லவனா இருக்கும் போறா நெஞ்ச நிமித்திட்டான்னு வைங்க. இந்த நாட்டில் ஒன்று சொல்லிட்டுமா, 95% இந்தியாவில் நல்லவன் தான் இருக்கான், கோழையா இருக்கான். 5% அயோக்கிய பேர் இந்த 95% பேர் மிரட்டிட்டு இருக்கானே. ஐயா, விமானத்தை கண்டுபிடிச்ச ரைட் சகோதரர்கள், அதை பறக்க விட்டவனும் ராங் சகோதரர்களா இருக்கான்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லையா, அன்னைக்கு விமானத்துல தான் வந்திருக்கணும். நேரத்தையே அமர்ந்து தெரியுமா கார்ல, அந்த விமான கம்பெனிலேருந்து சொல்றானோ வரும் வந்தாலும் எல்லாம் அவன் ரமணன் மாதிரி சொல்றாங்க வானிலை அறிக்கை. நான் சொன்னேன், இந்த கம்பெனியில் ரமணனை வேலைக்கு சேர்த்துட்டேலான்னு. அப்புறம் இன்னைக்கு எனக்கு மெசேஜ் கொடுக்குறேன், நான் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. காலையில் 8:30 மணிக்கு போக வேண்டிய விமானம் ஒரு 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு வந்தால் நான் புத்தக நிகழ்ச்சி எப்படி வர முடியும்? அதான் நான் எங்கள் டிரைவரை கொடுத்தேன். காரணம், அவன் நல்ல பிள்ளை. 6:30 மணி நேரத்தில் மெட்ராஸ்க்கு வந்துட்டான் திருநெல்வேலியிலேருந்து. செங்கல்பட்டில் தான் முடிச்சு பார்த்தேன், எங்கெல்லாம் இருக்குண்ணே? செங்கல்பட்டு தாண்டிட்டான் மெட்ராஸ். எல்லாம் எப்படிலாம் வந்தேன்னு கார் ஓட்டிட்டு தான் வந்தாங்க. ரொம்ப ரெண்டு அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? நான் பழைய டிரைவர்கிட்ட சொல்லுவேன், எவ்வளோ ஸ்பீடு ராமா? 160 எல்லாம் ஐயா 60லேயே போயிடுவேன், 120 ஓட்டாது, பார்த்து ஓட்டு. அது ஃபோர்டு கார், மிதிச்சா பறக்கும். ஆனால் ஒரே ஒரு சங்கடம், அந்த ஃபோர்டு ஹோண்டாலாம் இந்தியாவில் அந்த இது போட்டிருக்கான ஸ்பீடு பிரேக்கர் பூராமே ஓவர் பிரிட்ஜாக தானே போட்டிருக்கானுவா. ஒன்றுலேயும் அறிவில்லையே உங்களுக்கு, படிச்சிருக்கானோ. ரயில்வே லெவல் கிராசிங்லாம் அடுக்கு போட்டால் தான் கார் அது பாட்டு போயிடும். இவ்வளோ பெருசு போட்டு அது ஏன்னா அந்த ஹோண்டா தொங்கிடுது. அதில் ஹோண்டாலேருந்து ஆட்கள்லாம் இறங்கினா தான் அப்புறம் அதுக்கு இங்கே வரும். இந்தியாவுக்கு சிறந்த கார் அம்பாசிடர் தான், அது எங்கே வேணாலும் போகும். எந்த ஊர்லையும் நிறுத்தி இந்த ஆட்டுக்கு கொலை பறிச்சு போட்ட மாதிரி சைக்கிள் கடையில் நட்டு வந்து மாட்டிடலாம் அம்பாசிடருக்கு. இது ஒரு கதவை கடத்துல 25,000 காணுல. ரொம்ப அகல கால் வச்சா சிக்கலாது. வேண்டாம் அந்த கார் எதுக்கு? அம்பாசிடர் புதுசாக கிளாசிக்னு ஒன்று போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்தியாவுக்கு எந்த மேட்லையும் இறங்கிடும், எந்த கிராமத்துக்குள்ளேயும் கொண்டு போகலாம். புளியை கூட எதுக்கிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. புளியும் வந்து ஏறிக்கணும் அந்த காரை பார்த்தா. இந்த காரில் என்ன புலி இருந்தப்புறம் களிமட்டானுல. இந்த வண்டலூரில் ஒன்று காணாமல் போயிட்டுங்க, அப்புறம் உள்ளதான் இருந்ததுங்க. காந்தியை பாருங்க, நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். அந்த நாட்டில் பிள்ளைகள்லாம் அதை நினைங்க. உலகம் பூரா விடுதலை போராட்டினதில்ல செஞ்சினத்தில் நடந்தது. மார்க்சே துங்கும் லீ சோக்கியும் தான் தலைவரானா. சோவியத் ரஷ்யாவில் நடந்தது லெனின் தானே தலைவரானா. அங்கே மார்ஷல் டிட்டோ ஆனார், அங்கே வாஷிங்டன் ஆனா. உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே ஒரு விடுதலை போரை தலைமை தாங்கி வழி நடத்திய அந்த தலைவன் எனக்கு எந்த பதவி வேண்டான்னு போனவன் காந்தி என்கிற ஒரு மா மனிதனை தவிர உலகத்தில் எந்த பயலும் கிடையாது. இல்லை அவனையெல்லாம் ஏதாவது பேசினெல்லாம் தாங்க முடியாதுல்ல. சும்மா தீவிரவாதி உருவாரானா இந்த மாதிரி பேசும்போது தீவிரவாதி வருவான்ல, சுற்ற வேண்டியதான்றான். எங்கூரில் முஸ்லீம் எங்கள் மேலப்பாளையத்தில் பயந்த பயங்களாக இருந்தான், இப்போ வீரன் ஆயிட்டானுவோ. இந்த எவன் அங்கே போய் ரவுடித்தனம் பண்ண முடியாது. நான் வேற ரவுடித்தனம் பண்ணலாம் கூட்டு அப்பப்போ சொல்லுவேன். ஏன்னா அவன்கிட்ட AK-47 30 இருக்குன்ட்டேன். ஒருவேளை அங்கே போக மாட்டேக்கான். மாமா 30 20 தானே இருக்கு, இப்போ 10 வாங்கிட்டானுவா. இன்னும் 10 ஜனவரியில் வருதுன்றது. இவனுக்கு பூரா வெளிக்கு போகுது. சண்டால பேர் 40 துப்பாக்கி வச்சுருக்காங்க, எல்லாம் அங்கே போயிடாதீங்க போட்டுருவானுவோ அப்படின்னு. நான் எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம்கள் நம்மள தீவிரவாதி இல்லையா? இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுயா. நான் சொல்ல விவேகானந்தர் சொல்றான். அவன் சத்திரிய துறவி. அவனையே ஒரு சத்திரிய எப்படி துறவி ஆக முடியும் நம்ம எதிர்த்திருக்கானுவோ. இப்ப அவனை போய் அவர் எங்க இருந்தாங்க கொண்டுருவாங்க. அவன் சத்திரியன்டா. அவர் சொல்றாரு, பாரசீக நாட்டுக்காரர்களுக்கு சிந்து சமொழி நாகரிகம் சிந்துன்னு உச்சரிக்க வரல, எஸ் உச்சரிக்கிறதுனால இந்துன்னு சொன்னா. பாரசீக நாட்டுக்காரன் சொன்ன இந்துங்கிறத வச்சுட்டு இங்க இருந்த வழிபாட்டு முறையை பூரா சேர்த்து இந்துன்னுட்டானுங்க. இப்ப எங்க சைவ சமயத்தவர்கள் எங்க சொல்ல மாட்டோம். என்ன எங்க சாமி தனி, அவன் நபள் அது எனும் அவை மூய் வினமையும் தோற்றிய திதையே ஒடுங்கிய மலத்துளும் அந்த மாதிரி. எங்க சைவ சமயம் வந்து பிசிக்ஸ் பௌதிகம், அது நிறுவ முடியும். இவன் படி சொன்னான்னா இந்த காரைக்கால் புனிதவதி இருந்தால பெரிய பக்தி அவளுக்கு சிவன்ட்ட. புருஷன் என்ன பண்ணிட்டான், பரமதத்தை வாழ்றான். ஆண்கள் அப்படி இருக்கப்படாது. அதுக்கு சொல்றேன் இந்த கதையை. ஒரு 2 மாம்பழம் கடையிலேருந்து வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டுருக்கான். பொம்பளை பிள்ளை தானே வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ சிவபெருமான் ஒரு அடியவரை வந்து பசிக்குங்கார். இந்த பிள்ளைகிட்ட ஒன்றுமில்ல ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு இவன் வந்தான் கடையிலேருந்து. மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டோன்னா இந்த பிள்ளை அறுத்து வைக்க திங்கான். நல்லவண்ணா புருஷன் என்ன பண்ண, நம்ம ஒரு மாம்பழம் திட்டம் பொண்டாட்டி ஒன்று திங்கிட்டு விட்டா தானே அவன் புருஷன். இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வாங்க. அந்த பிள்ளை சிக்கலாயிட்டு. ஆனால் உண்மையை சொல்லிட்டா, இவன் சிவனடியார் வந்தார் கொடுத்துட்டேன். ஒரு மாம்பழம் தாருன்னு உள்ளே போனான். சிவபெருமான்கிட்ட கேட்டா அவன் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டான். அது கார்பேடுக்கெல்லாம் வைக்காத மாம்பழம், மேலே இருந்துலாம் வருது கைலாசத்துலேருந்து கொண்டு கொடுத்துட்டானா. செட்டியார் அறுத்து சாப்பிட்டா ருசியாக இருந்து. வியாபாரி தெரிஞ்சு போச்சு,
சண்டாளி இது வேறு மாம்பழம். அவ சொன்னா சிவர் மாட்டை கெடுத்த கொடுத்தான்னு. நல்லவனா என்ன பண்ணும்? கடவுள்கிட்டே மாம்பழம் வாங்குற சக்தியுடையவோ பொண்டாட்டி பெருமையாக வாழலாம். எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அப்போ அவன் தானே திருட்டுப்பையா? மதுரையில் போய் வேற கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து அவளுக்கு பேரை விட்டான். ஆனால் பெண்ணு பார்த்தீங்களா, புருஷனோட 6 மாதம் வாழ்ந்துட்டு இருந்த உடம்பு அதெல்லாம் நினைக்கும்ல. தேடி போனால் அவன் இவ காலில் விழுந்து கும்பிடுவான், நீங்கள் கடவுளுங்க. அப்போ தான் அந்த பிள்ளை அது பெரிய பெண்ணியல் செய்தி. அது சிவருமான கூட்டி சொல்லுது, இந்த தசையும் எலும்பும் இருந்தால் எனக்கு இந்த உணர்வு இருக்கும், இதை எடுத்துருது மேலே போகுது. சிவபெருமானுக்கு என்ன வருத்தம் வந்துடுதுன்னா, இந்த பிள்ளை குழந்தை பார்த்தா தானே மலடி இல்லைன்னு சொல்லுவான் ஊரில். என்னால் அந்த பிள்ளை குழந்தை கூட பெறலையே என்ன உடனே அவன் சிவபெருமான் சொன்னான், அவனுக்கு அம்மையும் கிடையாது அப்பனும் கிடையாது. பொண்டாட்டிட்ட சொன்னானா பார்வதிட்ட, வராலாம் இவதான் எங்கள் அம்மான்ட்டானா, வரும் இவள் நம்மை பேணும் அன்னைகான். கம்பராமாயணத்தில் 10 பாட்டு வச்சுட்டே கம்பன் கலகம் நடத்திட்டு இருக்கான் உள்ள. அதுக்கு மேலே ஒரு பாட்டு தெரியாது. அது ஒரு புலவன் நல்லா சொன்னான்ட்ட, கம்பராமாயணத்தில் தானே உங்களுக்கு பாட்டு வேண்டும்னா, ஆமாம் 10 பாட்டு எனக்கு தெரியும், வரிசையாக சொல்லி விடுகிறேன், பிறகு கேட்கக்கூடாதுன்ட்டான். நம்ம தம்பி ரசனான பேவன் ஏறது என்ன அவ்வளோதானே தெரியும், நீங்கள் போட்டு எங்களை குறைஞ்சேன்னா. ஒரு பெரிய கல்லூரிக்கு மதுரையில் கூட்டார் முதலாளி, போயிட்டேன். பட்டிமன்றத்துக்குலாம் நடுவராக இருக்க அந்த பேராசிரியர் 10வது வரிசையில் இருக்கான். என்னென்ன மாணவர்கள் கேட்டுங்க, ஏன் இங்கே வந்து உட்காந்தியான்னு ஏதாவது கேள்வி கேட்பாரியா மேலே இருந்து. அவர் பள்ளிக்கூடத்து பயில முன்னாலும் கேவலமாயிரும். அதே மாதிரி நான் அங்கேருந்து விடலை, தம்பி இது குறுந்தொகையில் இது என்ன பாட்டுன்ட்டேன். ஏன்னா அதுக்கு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், திரும்ப கேட்கியான்ட்டான். அவன் நேர்மையாளன், ரொம்ப அறிவாக இருந்தாலும் ஒத்துக்கிட மாட்டேக்கானுவான். என்னன்னு சொல்லலாம், இவனெல்லாம் சீக்கிரம் கொண்டுறணும், இருக்கப்படாது, இருந்தால் நம்மை போல் முட்டாள்கள் வாழ இயலாதுங்கானே. 30 தமிழ் பேராசிரியருக்கு ஒருத்தன் தமிழ் துறை தலைவனாக இருந்திருக்கான். அவன் இது எதில் வருதுங்க, நான் சொன்ன தமிழில் தான் வருதுன்ட்டேன். கூட்டம் சிரிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு. என்ன நினச்சி என்ன அசிங்கப்படணும்? அசிங்கப்படுத்தலை, ஏதோ ஒரு பாட்டு அண்ணா சொன்னால் சரியா சும்மா மூடிட்டு இருக்கணும்ல. ஔவையார் பாட்டை எதில் வருதுன்னு கேட்டேன்னா, ஒன்றும் இல்லையா, ஈவது விலக்கேன்களா கிளவி, வேற ஒன்றும் இல்லை. உன்னால் கொடுக்க முடிந்தாலும் கொடுத்துரு, கொடுக்காம நிறுத்திடாத, இன்னொருத்தன் கொடுக்கதையும் தடுத்துடாத. ஈவது விலக்கு. ஒப்புற ஒழுகு. ஒழுக்கம்னா என்ன சொல்ல தெரியுமா? ஒழுக்கம்னா இன்னொரு உயிர் படுகிற துன்பத்தை பார்த்து கொண்டிராமல் உதவி செய்து அவர்களையும் வாழ வைத்து, அதான் ஒப்புரவு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அதை கூட ஒருத்தன் கேள்வி கேட்டான், தண்ணி அரைச்சி விட்டுக்கலாம்ல அந்த ஆளுட்டான். திருநெல்வேலி அதான் மோசமான ஊர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னான, தண்ணி அரைச்சி விட்டுருக்கலாம் அந்த ஆளு. பேசாம இப்படி ரொம்ப நாளா இப்படியே பேசிட்டே இருந்திருக்கானோ என்னன்னாச்சு, நான் எல்லாம் விளங்காத பயில. திருநெல்வேலிக்கு வாங்க, எங்கள் ஊர் ரசனையான ஊர். ஆற்றுல குளிக்கிறது இல்லை, இட்லி திங்க வர கடையில் போய் உட்காந்துருக்கான, அவன் கொண்டு வைக்கான், சாப்பிட்டு அந்த பையன் கேட்கான், அடுத்தால என்ன கொண்டு வரணும், இதை விட மோசமாக இருந்தால் கொண்டு வா. இந்த கல்லால் இருக்கான குண்டேன், அவன் தான் அவங்க முதலாளி அங்கான் சண்டை இழுக்கிறதுக்கு. நான் சொன்னேன், ஏழை பிடிக்கலன்னா போயிட வேண்டியது, ஏழை மோசமான இட்லி என்னாச்சு அப்படின்னு. அதான் அதெல்லாம் புதுமை பித்தம் பண்ணது. புதுமை பித்தம் மாருதி விலாஸ் சாப்பிட போயிருக்காரு, ஐயரை சூடா இட்லி கொண்டு வந்துருக்காரு, அவன் கொண்டு வச்சிருக்கான், சாம்பார் சூட சூட இருக்கு. அவர் புதுமை பித்தம் இட்லியில் கவி சொன்னாராம், ஆன்மா குளிர்ந்துருக்கடான்னாராம். என்ன அறிவு பாருங்க, ஆன்மா. ஐயர் சொன்னாராம், இந்த சண்டாளன் சாப்பிட வேணாம், அவனை போகவும் சொல்ல முடியாது, ஆன்மா குளிர்ந்துருக்கடான்னு எந்திரிச்சு போயிருக்காரு. பின்னாலே ஒருத்தர் எச்சிக்கையோடு ஓடி இருக்கான், சந்திரபாபு நடிகர். நீங்க தான் புதுமை பித்தனா இருக்கான். அவர் கேட்டுக்காரு, அப்படியே ஐயனுக்கு துட்டு கொடுக்காம ஓடி வந்துட்டு இருக்காரு அவன்கிட்ட. இதுதான் திருநெல்வேலி. அவர்னா புதுமை பித்தெல்லாம் என்ன எழுதல் விஷயம். உரைகள்னா எழுதணும், உரைக்கல்னு ஒருத்தன் எழுதிட்டான். அவர் சொல்லாரு, கொஞ்சம் அழுத்தி உரைச்சிருக்காருங்காரு. ரகர ரகரம் சரியில்லை, ரகர ரகரம் சரியில்லை பேச. இந்த டிவியில பேசுற பிள்ளைய என்ன மொழி பேசுனே தெரியலையே. அப்படித்தான் அவருக்கு பட்ட கொண்டதுக்கு பட்டது. நிறுத்து போதும். அப்படி பேசினா தான் வேலை கொடுக்கானா. அந்த பிள்ளை முதல்ல போய் பசுந்தமிழில் தான் பேசியிருக்கு, ஆழ்வார்கள் தமிழ். நோ, வேற மாதிரி பேசு. எப்படி இப்பொழுது கூட அந்த தலைவர் வருகளை பொழுதே செலக்டட். ஐயோ, தமிழ்ல இல்லாத நான் மற்ற மொழியில குறை சொல்ல எதுலையுமே இல்லை. காதலா அங்கதான் இருக்கு. உள்ளே உருகினவனே உடலோய்கள் இல்லாத கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவத்தன்னை கண்டுக்கால் கொள்ளும் பயனொன்று இல்லாத கொங்கை தன்னை கிழங்கோடு அள்ளி கண்ணன் என்னும் பெருந்தெய்வம் காட்சி படகி கிளப்பேனே புண்ணீர் புளிப்பெய்தாற் போல புறம் நின்று அழகு பேசாது பெண்ணின் வருத்தம் அறியாத பெம்மான் அழகின் பீதக வண்ண. அவ என்ன சொல்ல, மயங்கி கிடக்க ஆண்டாள். சிநேகிதி அந்த தோழிகள்லாம் போய் பன்னீர் தொழிற்காலும் மயில் வீசி வச்சு அப்பாடி கண்ணன் இடுப்புல பட்டாடை இருக்குல்ல, அதை கலத்தி கொண்டு வீசுங்க. அவன் வாடை அடிச்சா நான் எந்திரிச்சுவேங்க. பெண்களையே குறை சொல்லி படாதீங்க. அம்மாட்டான் பாருங்க, மனைவியே நான் என்ன சொல்றேயா, 18 வருஷம் வர வேற ஒரு வீட்டில் வளர்ந்துட்டு உன் வீட்டுக்கு வருது அந்த பிள்ளை. உன் வீட்டுக்கு ஏந்தாப்புல அது மாறணும்ல ஐயா. வந்த உடனே இளவெழுக்கப்படாது. எங்கள் அண்ணாச்சிக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, பொண்டாட்டி தண்ணி கொடுத்தா கூட்டு போயிட்டாரு. விடிய காலம் உப்புமா செஞ்சு வச்சிருக்கா, சாப்பிட்டாரு. மத்தியானம் போயிருக்காரு, உப்புமா வச்சிருக்கா. இவனுக்கு யோசனை வந்துட்டு சாயங்காலம் உப்புமா வச்சிருக்கா. என்னமான்னு கேட்டா, எனக்கு உப்புமா மட்டும்தான் செய்ய தெரியும்ட்டான்.
வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். என்ன எல்லாம் உப்புமா மட்டும் கட்டிட்டே இருக்காருன்னா, சரி கொண்டு அம்மாட்ட விடு. மாமியாட்ட கொஞ்ச நாள் இருந்தால் அவள் சொல்லி கொடுத்துருவாள், என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும் வைக்கணும், அதுக்குத்தானே உன்னை கட்டி வச்சா. அவ்வளோ பூரா அனுப்பிச்சிருது இல்லை. அந்த முதியோர் இல்லத்தை சென்னையிலேருந்து ஒளிங்க ஐயா. முதியோர் இல்லம் சென்னையில் இல்லைன்னா தான் நீங்களாம் ஆண்மக்கள். ஆண்மக்கள் பெத்த தாயும் தகப்பனுக்கு என்னையா சோறுதீங்க? ஒன்றும் கிடையாது. போய் எப்பாடு கேட்டுரு. இந்த சில டிவி விளம்பரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாத்தா நல்லா தூக்கிட்டு இருக்காரு, பிள்ளை வந்து தோளை தட்டி பேரனை இதில் காட்டுறது பதிலாக அவர் என்ன சந்தோஷப்படுறாரு. இந்த பேரனை கொண்டு தாத்தா விடுங்க, அவர் சரியாக வளர்ப்பார். அமெரிக்காவிலேருந்து சில பிள்ளைகள் வந்து தகப்ப மாதிரிலாம் கூட்டு போகுது அங்கே வேலை பார்க்க. அவளுக்கு அங்கே வேலைக்கு ஆள் என்ன, கிழவனை கூட்டு போய் கிழமை அங்கே செயல் எடுத்தான்னு வைங்களேன், உடனே கொண்டு ஊரில் விட்டுருது. என்ன கேட்டேன், இதுதான் இங்கே முதியோர் இல்லம்க்கா, அவர் சொந்த வீடு, அவள் ஒப்பனை கொண்டு விட்டுட்டு அமெரிக்காவுக்கு கூப்பிடுதா. இவர் எங்கள் ஊருக்காரன் போக மாட்டான் தெரியும். என்னச்சே அங்கே வேலைக்கு ஆள் இல்லைன்னு என்ன கூப்பிடுதா? எனக்கு பிறந்த நாயை எனக்கு தெரியாதாங்கார் அவர். சொக்கலிங்க தாத்தா சொல்லார், நான் போக மாட்டேன்டார். போயிடாதீங்க, இல்லை டேஞ்சர் அப்படின்னு. அப்பா அம்மா வச்சுக்கிடுங்க கூட. கிழவி எவ்வளோ மருந்து கொடுப்பா தெரியுமா? வெளிக்கு போலனா வெத்தலை கம்பில் விளக்கெண்ணெய் தடவி ஆனஸ்கோலில் செறிவா. நம்ம நாட்டில் தான் 2 காலை வச்சு அதில் வச்சு வெளிக்கு விடுவாங்க. இப்போ அமெரிக்காவில் அதை வீடியோ எடுத்து போட்டு காமிக்க, அப்படி வைய ஆனஸ்கோலுக்கு உடனே நம்ம ஃபைன் மெத்தட் செருப்பை கொண்டு அடிச்சிடும் நாயை. ஒன்று அவங்க அம்மா அப்படி தான் வளர்த்தா, என்னல ஃபைன் மெத்தட். இவன் ஃபைன் மெத்தடுங்க, இவனை அம்மா அப்படி தான் வச்சா. மொத்த இன்னும் அக்கீஸ்னு ஒன்று மாட்டி விட்டுருக்காಳು. அதுக்குள்ளே எல்லாம் போயிருமாமே. விடிய காலம் வரை ஈரமாகுதுங்க. எங்குள்ள எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தன் எம்சிஏ படித்தப்ப, அது பெரிய ஆட்களுக்கு வருமா மாமான்னா. கேளுமா நீ பேர் 5 நாள் சர்வீஸை முடிச்சுட்டு வந்து அலட்சிக்கலாம்லாங்க. அவன் அந்த காலத்தில் கிளவிலாம் வெளியே கொண்டு சின்ன மல் துண்டை வச்சு தொடச்சி போட்டுருவாள் தெரியுமா? அது சேரவும் செய்யாது, புண்ணு வராது. இதெல்லாம் புண்ணு வந்துருமையா? அதில் ஒருத்தன் சொன்னான், நாங்கள் 3 லிட்டர் கொள்ளளவு கொண்டு அதை தயாரிச்சிருக்கணும். அதுக்கெல்லாம் இன்ஜினியர் இருப்பான் போல தெரியுது அதை தயார் பண்ண. அதுக்கு எவனா பொறியியல். மகிழ்ச்சியா இருங்க, சிரிச்சிங்கல்ல, அப்ப சிரிக்க முடியல. பிறதுக்கு குரங்கு மாதிரியா இல்லை தானே பாதி பேர். சிரிங்கப்பா. நம்மளே பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நமக்கே பயமா இருக்கு, என்ன அளவுக்கு நம்மளை பார்க்கான். இதுதான் எனக்கு பிடிச்சி. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊருக்கு மட்டும் நான் போக மாட்டேங்க. சிரிக்க வச்சா சிரிக்க மாட்டான், அழ வச்சா அழ மாட்டான். எந்திரிச்சாது போய் தொல்லையிலாம்ல, புரியும், போகவும் மாட்டான். ஐயோ உங்க மாவட்டத்தில் தான் இருக்கு. 5000 பேரும் நம்மளே வேற பார்த்துட்டு இருப்போம். அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்ட, எல்லாம் மாப்பிள்ளை எல்லாம் கஞ்சா அடிச்சிருக்கான், அவன் கெட்டிக்காரன். நான் அடிக்காம ஊரில் அடிக்க மாட்டான், அவன் ஊரை கட்டுப்பாட்டை வச்சிருக்கான். அடுத்த தேர்தலையும் அவள் தான் பிரசிடண்ட் சண்டாளப்ப. ஆனால் அது பக்கத்தில் 5 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்கு, முஸ்லீம் ஊர். இஸ்லாமியர்கள் எப்படி ரசிப்பாங்க தெரியுமா? பார்க்க பண்ணாதீங்க, யாரையும் பார்க்க பண்ணாதீங்க. உங்களுக்கு பெரிய ஆபத்து வருமோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் தான் உங்களுக்கு உறவா வரும், அவங்க ஜாதியோ மதமோ வராது. புரியுதா? மாணவர்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாத்தியாரை படிக்க வைக்கணும். இவன் தினசரி கேள்வி கேட்டால் வாத்தியான் பயந்து படிக்கணும். அந்த பயலோ பள்ளியிடத்தை கேள்வி வைப்பான். பயலோட என்ன நினைக்கான், அம்மாவுக்கு அப்பாவுக்கு துட்டு கொழுப்பு நம்மளை கொண்டு சேர்க்காங்க, படித்தான்னா. ஆனால் எல்லா பயலுக்கும் ஒரு பைக் வாங்கியிருக்கானுவா. இந்த செல்ஃபோனை ஒழிக்கணும்யா. திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு அப்பனை தற்கொலை பண்ண வச்சுட்டு, அவர் கஷ்டப்பட்ட ஒரு நாடார். 30,000 செல்ஃபோன் வாங்கி கொடுங்க. அவர் எங்கேயோ 10 வட்டி கடன் வாங்கி கொடுத்தாரு. கடையில் போய் நின்றுட்டு, எது வேண்டாம் எனக்கு 40,000 செல்ஃபோன் வேணும். என்ன பேச போகிற? உங்கள் அப்பன்டையா பேச போகிற, உங்கள் அம்மட்டையா பேச போகிற, ஏதோ ஒரு நாய்கிட்ட பேச போகிற. 2 மரத்துக்கு இடையிலேருந்து அந்த நாய் கடைசியில் விட்டுட்டு போகிறான். இதுக்கு என்னதுக்கு 40? சாதாரண 2000 ஃபோன்லேயே அந்த நாயை வரட்டிடலாமே. கரஸ்பாண்டும் முதல் வரையும் என்கிட்ட அழுதாங்க, ஐயா இதெல்லாம் திருத்தணும், ஐயா வந்தான்னு சொல்லணும். இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணோடனே மாப்பிள்ளை ஒரு செல்ஃபோன் கொடுக்கும். என்னத்துக்கு? நாய் தாலி கட்டினா தானே மாப்பிள்ளை. எங்கள் வீட்டில் வளர்ப்பு பெண் பெரிய பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன். உறுதி பண்ணுற அன்னைக்கு மாப்பிள்ளையோட அம்மா எந்திரிச்சா, இந்த செல்ஃபோன் நான் எதுக்கு என் பையன் கொடுத்தான், உன் பையன் 27ஆம் தேதி தாலி கட்டினா தான் எனக்கு மருமை, செல்ஃபோனை கொண்டு போயிடலாம் கல்யாணத்தை நிறுத்திடும். ஏன்னா சேலத்தில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த பிள்ளை தினசரி காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பேசி வேற ஒரு பையன்ட்ட பேசி அவங்க கூட போயிட்டு. ஆனால் நேர்மையான பிள்ளை, மாப்பிள்ளை போயிருக்கான் செல்ஃபோனை கொடுத்துட்டு கொண்டு போவான். பொய் சொல்லலை. அந்த மாடியில் என் தம்பி ப்ரொஃபஸர் இப்போ முதல்வர் ஆகிட்டான். அவன் தான் சொன்னான், என்னச்சி இப்படி கூத்து நடந்துட்டாருன்னா. நடக்கும் விடு. இன்னொன்று கேட்குங்க, ஒரு பொம்பளை பிள்ளை 2 மரத்துக்கு எழுந்து செல்ஃபோனில் பேசினா வப்பண்டையா பேசும். இன்னொன்று கேட்க, வீட்டில் ஃபோன் வந்துன்னா பிள்ளை எந்திரிச்சு போச்சுன்னா அப்பனும் அம்மாவும் கண்டுபிடிக்க எங்கே டிப்பாருன்னு கேட்கணும்ல. டே நீங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவிடா, ஒருவேளை அப்பா உயிரோடு வந்து நீங்கள் யாராவது என்னை பார்த்தா, எப்பா எந்த பையனையும் ஏமாறாமல் நல்ல வாழ்க்கை வாழுதே நீ சொன்னாலே போதுண்டா, அப்பா சந்தோஷம். கைதட்டு 10,000 பிள்ளை.
10,000. ஆனா இன்னொன்னு, முன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை இப்ப ஏமாறல. கொஞ்சம் யோசிக்கணும். சந்தோஷமா இருங்க. ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு தான் சொல்லித்தர. வாழ்க்கையில் எந்த சிக்கல் வந்தாலும் வள்ளுவர்கிட்ட ஒரு கேள்வியா கொண்டு போங்க என்றால் பதில் சொல்லி. எல்லா மதத்துக்காரனுக்கும், எல்லா இனத்துக்காரனுக்கும், எல்லா மொழிக்காரனுக்கும் அவன் பதில் சொல்லுவான். நமக்கே சில நேரம் சந்தேகம் வருது, ஒரு ஆள் தான் எழுதினானோ, நிறைய சேர்ந்து எழுதினானோ, அப்படி எழுதுறாரு. அதுலயே களவாண்டுருவான் நுழைவனும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கவிஞன் குறுந்தொகையில களவாண்டுருவான். நான் உனக்கு எல்லாம் குறுந்தொகையிலேருந்து களவாண்டான். நம்ம உடனே அவன் நண்பன் எனக்கு ஃபோன் பண்ண, ஐயா அதை மேடையில் சொல்லுவாங்க, அவன் களவாண்டான்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன அர்த்தம்? இந்த ஜல் 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 என்னும் சலங்கை ஒலின்னு ஒரு பாட்டு பாசத்தில் தலைவரை இறந்து போன மாதிரி காட்டுனாலே படம் ஓடலை. சரோஜாதேவி வரும் போட்டோம். அதெல்லாம் ஒரு கண்ணு கழகா இருந்தது அந்த பொம்பளைலாம். அதெல்லாம் எங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்க நடிகெல்லாம் அழகாக தான் இருக்கா. ஃபேனை ஸ்பீடாக வச்சா பறந்துருவா போல இருக்கா. சரோஜாதேவிலாம் புயல் காற்று அடித்தாலும் அசையாது. எல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்காங்க, நடிக்காங்க ஐயா. அதுல அந்த அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடி விட்டேன், முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். கண்ணதாசன். அவர்லாம் பாட்டு எழுத பக்கத்துல இருந்து பார்க்கணுயா. அவன் கடவுள் பிறப்பு. இப்படி போய் உட்கார்றாரு. ஸ்ரீதர் வந்து கேட்கிறாரு போலீஸ்காரன் மகளுக்கு, காந்தர்வ கல்யாணம் பண்ணாங்க, என்னத்தடா மலர் மட்டை குப்பை எல்லாம் எழுதியாச்சு பாடா அப்படிங்காரு. விஸ்வநாத ஆர்மணியத்தோட அனந்தராவ் தபையிலோட இவருக்கு ஒரு திண்டு போட்டிருப்பாங்க. நல்ல நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், செட்டியாருங்கிறது இதில் காட்டு கிடந்தேன், பிள்ளைவாள் சும்மேரி அப்படின்பாரு. அவர் ஸ்ரீதர் சொல்லி எங்க சொல்ல என்ன கேட்குறான், பொன்னன் பேன் சிறு பூவன் பேன் என் கண்ணன் பேன் வேறு என்னன் பேன் மனமளமனம் சொல்வார். அங்கேருந்து எம்ஜிஆர் படத்துக்கு போனோம். அங்கே என்ன தொட்டு விட தொடரும், கை பட்டு விட வளரும், பக்கம் வர மயங்கும், உடன் வெட்கம் வந்து தயங்கும், பெண் பார்க்க சென்ற போது தலை மண் பார்க்க நின்ற மாது தென்பாண்டி சேலை குலுங்க என்னை சேர்ந்தாலே கண்கள் மயங்க முத்தான கண்ணி நகையும் முதலாத காதல் கதையும் மத்தான் அழைக்க மனமளமனம். அவன் அதுக்கு பிறந்தவன். அவர் தான் சொல்லுவாரு, ஒரு இந்திய நாடு போல் சம்பாதித்து இந்திய நாடு போல கடன் வாங்கியவன் நான் தான் பாரு. ரொம்ப ரசனையான ஆள். அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வாரண்டு வரமாட்டார்னு அவன் பயந்துட்டு இருக்கான். போய் மேடல சொல்றாரு, வருவானோ வரமாட்டேன் என தந்தி தருவானோ என்று தவித்திருந்த மன்றத்தீருங்கார். எங்கேயோ கூட்டத்துக்கு பண்ணி இன்னொரு கூட்டத்துக்கு போயிடுவார். ஒரு பாட்டுக்கு குழந்தை தப்பே கிடையாது. அவர்கிட்ட என்ன மேதா அவங்களாம். ஜெயகாந்தன் அவன் எழுதின எழுத்து ஒவ்வொன்றும் நிற்குமே. அந்த 30 அந்த ஒரு பையன் ரொம்ப நெருங்கி பிள்ளை வீட்டுக்கே வந்துடுறான். பின்னால அவள் வீட்டுக்குள்ளே போனே கதவை திறந்தோம், அந்த பிள்ளை எதிர்பார்க்கு பின்னாலேருந்து நம்மளை கட்டி பிடிப்பான் அப்படின்னு. அதனால சுவிட்சை போட லேட்டாக நிற்காது அந்த உணர்வு. இவன் கட்டி பிடிக்கல, தொடவும் இல்லை. அப்போ மனசுக்குள்ள நினைக்கலாம், இவனும் ஒரு கல்யாண காகிதத்தோடு வருவான் என்னிடம். அவன் என்ன ஆளியா சண்டாள. ஒரு கவிதை எழுத்தார், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட்சய பாத்திரம் வயிறு படுத்தீர், அட்சய பாத்திரம் படுத்தீரா, லட்சையும் இல்லாமல் சுகித்தீரே, ஒரு லாகிரி பொருளை வெறுத்தீரா, பத்தினி கதைகள் படிப்பீரே, உன் மச்சினி கிடைத்தால் விடுவீரான்னாரு. அது ஒரு ஐயங்கார்ட்ட சொன்னாங்க, பிரமாதம்னா. உடனே இந்த அம்மாட்ட சொன்ன, தங்கச்சி உடனே ஊருக்கு அனுப்புங்க, ஐயங்கார் சரியில்லை. மகிழ்ச்சியா இருங்க. வள்ளுவன்ட்ட போயிருங்க. எங்க தந்தையார் சொல்லி தந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை அவன்கிட்ட போய் கேளு, எந்த காலத்திலையும் அவன் பதில் சொல்லுவான். நான் மிரண்டிருக்கேன் அந்த ஆள்கிட்ட, பொய் இல்லை. வள்ளுவனை படிங்க. இந்த மேடையில் பேச மாதிரி வள்ளுவன் எழுதிய குரல் எழுதியது வள்ளுவன், அப்படியே சொல்லிட்டு இருக்கான். கற்றதனால் ஆயவை நெண்கள் வாலறிவன் தாள் தொழாரின். அவன் மிகப்பெரிய ஒருத்தனை, ரொம்ப படித்தவன் வள்ளுவட்ட ஒத்துக்க மாட்டேங்க. ரொம்ப அறிவானவங்கயோ படிச்சிருக்கான்னு சொல்லி, அறிவு வேற படிப்பு வேறங்க. கல்வி வேறு அறிவு வேறு. எந்த பல்கலைக்கழகங்களும் அறிஞர்களை தயாரிக்க முடியாது. ஜெயகாந்தன் சொல்லுவார் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, சில அறிஞர்கள் பல்கலைக்கழகங்களை மாட்டி தப்பித்து வந்திருக்கிறார்கள் என்பார். எல்லாம் விற்காம மதுரையில் சாக்ரட்டிஸு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் அரசரடியில் எம்காம் எம்ஏலாம் விற்கான் 2000 ரூபா. மதுரையில் 2 பேராசிரியர் என்ன அவன்கிட்ட கூட்டு போயிட்டான், எதுக்கு தம்பி எம்ஏ வாங்கிடலாம். அந்த ஆள் ஏதோ ஒரு பொய்யான யூனிவர்சிட்டி வச்சுக்கிட்டு, நான் எப்படி ஆள் சாயங்காலம் அரசியல் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் ஜான்சனானி பார்க்க சொல்லிட்டேன், இங்கே ஒரு கல்வி வள்ளல் பட்டங்களை வழங்கி கொண்டிருக்கானே எஸ்பி அவர்கள் என்ன நைட்டை கைவிட்டானோ. அவன் பொண்டாட்டி அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தார் திருநெல்வேலிக்கு. இவ்வளோ பெரிய வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்வீங்க, ஏன் உன் புருஷன் நல்லது பண்ணல, அதனால் நான் அவனுக்கு நல்லது செய்யலை. எவெல்லாம் நல்லது செய்யல அவனுக்கு நம்ம எதுக்கு நல்லது செய்யணும்? தப்பு இல்லையா? இளைஞர்கிட்ட நல்ல பிள்ளைகளாக இருக்காங்க, தப்பான பழக்கத்துக்கெல்லாம் போயிடாதீங்க, நான் கும்பிடுதேன், உடம்பும் போயிடும். நல்லா பத்தம் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டி ஆடி ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பணத்தருகே. இன்னைக்கு பட்டினத்தார் சொல்றாரு, ஒருத்தன் செத்து கிடக்கான், பட்டினத்தார் போய் உட்காந்து அழுதாரு. வீட்டுக்காரன் கேட்டுங்க, சாமி உங்களுக்கு ஒரு உறவா இல்லை, நீங்களாம் நாளைக்கு செத்து போவீங்களன்னு உங்களுக்காக அழுதுன்னு இருக்காரு அவர் பட்டினத்தார். அழுத பயிலுக்கு உணர்த்துறாரு, நீ தான் செத்து போகல,
கத்துங்கணக்கென்ன கைலாவரி காலத்தி காலத்தி ஏகம்பனேன்னு அவர் ஏகாம்பரேஸ்வரை கூப்பிடாரு. அது ஒரு புலவி என் தலைமையில் திருவள்ளுவர் இடத்துல போறான். காலத்தியே கம்பனேன்னு இருக்கான். அது காலத்தி ஏகம்பன் ஏகாம்பரேஸ்வரர். என்ன இன்னொரு தடவை சொல்லுங்க, காலத்தியே கம்பனேங்க. நான் தான் சொன்னேன், கம்பராமாயணம் எழுதினார். காலத்திய கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் ரெண்டையும் சேர்த்து புலவர் சொல்லுகிறார். நான் கூட்டம் சிரிச்சிட்டான். அவனுக்கு உடனே அவமானமாயிட்டு, எல்லோரையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. நான் தெரியலன்னா எதுக்குல பாட்டி சொல்லுவேன், நான் கேட்பேன் தெரியுமில்ல. எவனா முட்டா பையில தள்ளவரை வச்சு சொல்லி கேட்டுக்கிடுவான். சரி சரி சரி, நல்லா இருங்கய்யா, சந்தோஷம் உங்களை பார்த்தேன். உங்களால தான் ஐயா நான் உயிரோட இருக்கேன். அத்தனை எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன தவச்சிட்டான். நல்லா இருக்கு. ஒவ்வொரு உரை கேட்கும் பொழுது அதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம், மாரல்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். பட் சில உரைகளை கேட்கும் பொழுது அது நம்மள சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். அதுக்கான ஒரு சிறந்த உதாரணமா இன்று தமிழ் கடல் திரு நெல்லை கண்ணன் அவர்களுடைய இந்த உரை அமைஞ்சது. தமிழோடு வாழ்வோம் அப்படிங்கிற இந்த தலைப்புல இன்றைய பொங்கல் தினத்தை நாம எல்லாரும் ரொம்ப சிறப்பா கொண்டாடினோம். நன்றி, வணக்கம்.